ஹாய் காய்ஸ், வணக்கம். ஸ்போர்ட்ஸ் சீனியர் ஜூனியர் ஜிமிக்கி சீசன் 2 பார்ட் நம்பர் 12 ஃபைனல் பார்ட். இனி தேசபம்னு இந்த பார்ட்டோட முடிக்க போகிறோம். தெரிலடா சீசன் 3 வர வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் நான் டியூரேஷன் பெருசாக தான் வரும். நான் 13, 14 நான் கொண்டு போக விரும்பல. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பார்ட், போனஸ் பார்ட்னு தயவு செஞ்சு யாரும் கேட்டுறாதீங்க. நான் யார் மனசையும் புண்படுத்த விரும்பலை. அதாவது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி ஸ்வீட்டாக, அதாவது லைட்டாக ஸ்வீட்டாக அப்படியே சாப்பிட்டோமா, நல்லா இருந்துச்சா, அதை ஃபீல் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுங்கடா. தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா பார்ட் மட்டும் கேட்டுறாதீங்க. எனக்கு தெரியும் நிறைய பேரோட மனசில் இது க்ளோஸ் டு ஹார்ட்டாக இது நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா கைஸ், லாஸ்ட்டாக என்ன நடந்துன்னு சொல்லி சின்னதாக ரீகேப் அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, தியா ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பா. அதாவது தயங்கால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதனால் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒயின் ஜிமினை ஹர்ட் பண்ணியிருப்பா. சேம் டைம்ஸ் ஜிமின் நீயே எப்போ வரையோ அது வரைக்கும் நான் உன்னை தேடி வரமாட்டேன். சேம் டைம்ஸ் நீயே வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், லவ்வோடு இருப்பேன், யார் பின்னாடி போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே சேம் டைம் ஒயினுக்கும் இங்கே தயங்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். இதில் 2 பேருக்குமே விருப்பம் இல்லாத மாதிரியான ஃபேஸ்கட் தான் இருந்துகிட்ருக்கும். அப்படி வீட்டுக்குள்ளே போயிடலாம். தெரில ஒயின், பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன், உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னு தெரில, இவ்வளோ பக்கத்தில் உன் கையை பிடிச்சி ரிங் போட்டேன். அப்போ கூட என்ன வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தயங்கம் அப்படியே மனசுக்குள்ளே தான் நினச்சிட்ருக்காரு. ஒயின்கிட்ட சொல்லலை. ஒயின் அப்படியே அலறா. அங்கே எல்லாருமே எது கலரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்களா. ஒயினோட அப்பா அம்மாவுக்கு தெரியும் இல்லையா, இல்லை அப்பா அம்மாவை பிரிஞ்சு போகிறேன்ற வருத்தத்தில் இப்போவே அழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு இங்கே ஒயின் அந்த மேக்கப் எல்லாமே கலைச்சிட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துட்ருக்கா. இங்கே தயங் வீட்டுக்கு போயிருப்பார் இல்லையா. அன்றைக்கி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகும், காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அடுத்த நாள் லீவாக இருந்திருக்கும். லீவில் தான் இங்கே என்கேஜ்மெண்ட் நடந்துருக்கும். அடுத்த நாள் மண்டே காலேஜுக்கு போகிறாங்க. ஓகேங்களா. மச்சான் பாரா, இங்கே பாரா, சாப்பிடு. இல்லைடா மச்சான், பசிக்கல, நீங்கள் சாப்பிடுங்க. வீட்லேயும் சாப்பிட மாட்டேற, சரி வீட்டில் தான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் கூப்பிட்டு வந்தோம். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த தட்டு மாடு 2 தட்டு சாப்பிட்டான். நீ என்னன்னா 2 இட்லி சாப்பிட்றானா, வேண்டாம் அப்படி பண்ணுற. இல்லைடா வலிக்குது, ரொம்ப வலிக்குதுடா. எனக்கு அப்போ கூட அந்த வலி தெரில மச்சான். ரெஸ்டாரண்ட்டா, வராத, கண்ட்ரோல் பண்ண முடியலடா மச்சான், பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார். ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. இப்போது அப்படி தான் காலேஜுக்கு இங்கே தயங்க வந்திருப்பார். சார், ஃபஸ்ட் பீரியட் நீங்களா? ஆமாம் சார். உங்கள் பீரியட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டுங்களா, சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஷோர் சார், எடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்க உங்கள் கிளாஸ்க்கு தான் இப்போ வந்துட்டுருக்காரு. இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு வர்றதும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒயினுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு அந்த கிளாஸில் தான் இருக்கா, அதனால தான் அப்படி போகிறாருன்னு நினச்சிப்பாங்க. சேம் டைம்ஸ் கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களுமே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, இப்போ ஒயினுக்கும் தயங்கும் தான் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காசு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. மச்சான், ஃபஸ்ட் அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காருடா, எல்லாம் ஒயினுக்காக தான் தெரியுமா, கொடுத்து வச்ச பொண்ணுடா அந்த பொண்ணு, யாரையும் வந்ததுலேருந்து எடுத்து கூட பார்த்தது கிடையாது. ஓகே, பெட்டர் லைஃப் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்ருக்காங்க கிளாஸ்லேயும் கூட. இப்போ தயங்க கிளாஸில் வந்திருப்பார். குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங். உட்காருங்க எல்லோரும். சார், அட்டனன்ஸ் யார் யாரெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு தியாவை தான் தேடுறாரு. ஒயின் கவனிக்கவே இல்லை. ஜஸ்ட் புக்கை மட்டும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. தயங்க ஒயினை பார்க்கவே இல்லை. தியாவை தான் தேடிகிட்டே இருக்காரு. யார் யாரெல்லாம் ஆப்சண்ட்? சார், எல்லாருமே வந்திருக்கோம் சார். ஒழுங்காக கவனித்து சொல்லுங்கள், ப்ரெசன்ட் போடணும். சார், இல்லை ஷோர் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போது திரும்ப ஒரு பெஞ்சாக ஒரு டெஸ்க்காக பார்க்குறாங்க. ஒயின் எதுவுமே பேசவே இல்லை, அவள் பிளாங்காக இருந்துகிட்ருக்கா. ஒயன், ஒயன் சார். தியாங்க சார், இல்லை வரல போல சார். ஓகே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் ப்ரெசன்ட் போட்டு தியாவோட இதில் மட்டும் அப்படியே விட்டு வச்சுருக்காரு. பிளாங்காக இருக்குது, அப்சன்ட் போடவே இல்லை.
அப்போ தான் கவனிக்கிறாரு. கண்டினியூஸாக வந்து லாஸ்ட் வந்து ஒரு 28 டேஸ் கிட்ட வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கு. எல்லாமே ஆப்சண்ட் இருக்கு. அவருக்கு வந்து தெரியாது இல்லையா சஸ்பெண்ட் ஆன விஷயம் எல்லாம். எந்திரிங்க. ஏன் இதுக்கு 1 மந்த்தாக வரல? அவன் நம்பர் கொடுங்க, கால் பண்ணலாம். சார், அவர் நம்பர் கொடுங்கடா. ஒயன் ஒயன் ஒயன். சார் சொல்லுங்கள் சார். தியாவோட நம்பர் கால் பண்ணு. சார் ஏன் சார்? தியாவோட நம்பருக்கு கால் பண்ணு. தியாவுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க, பட் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கும். சார் சுவிட்ச் ஆஃப் சார். சரி. தியா, எந்திரி. சொல்லுங்கள் சார். எதுக்கு தியா 1 மந்த்தாக லீவு? சார் இல்லை, 1 மந்த்தாக லீவு எதுக்குன்னு கேட்குறேன். சேர்ந்து தானே ஒன்றா பொறுக்குவீங்க, பொறுக்கித்தனத்தெல்லாம். சார் இல்லை. எங்கவா 1 மந்த்தாக லீவு? சார் அவள் சஸ்பெண்டில் இருந்துகிட்ருக்கா சார், அதனால தான். இன்னொரு 2 டேஸ் இல்லை 3 டேஸில் வந்துடுவான்னு நினைக்கிறேன் சார். ஏன் என்னால் சஸ்பெண்ட் ஆனா அவள்? எனக்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையே. சார் பிரின்ஸிபல் தான் சார் பண்ணார். அது ஏன் எதுக்குன்னு எங்களுக்கே தெரியாது. பட் சஸ்பெண்டில் இருக்குன்னு மட்டும் சொன்னான். நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மீட் கூட இன்வைட் பண்ணோம். பைதேட் வரமாட்டேன்னு தான் சொன்னான். அன்றைக்கி வந்ததால் தான் சார் காலேஜுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி தான் ட்ரீட் வச்சா சார் அப்படின்னு சொல்லி இங்கே ஜியாவும் சொல்லியிருப்பாளா. இங்கே தயங்கு வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு தோணுது. பட் ஆனால் தியா மேலே ஒரு மாதிரி கோவம், ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர் ஏதோ வருது. பட் அவருக்கே அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னே புரியல. இப்போதைக்கு தியா மேலே ஒரு மாதிரி கோவமாகவும் ஒரு மாதிரி என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்றதே புரியாமல். சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளாஸ் நடத்துகிறாரு. பட் ஆனால் அவரால் அந்த கிளாஸ் வந்து நடத்தவே முடியல தயாங்க்கு. சேம் டைம் வந்து அப்படியே திணறி நின்றுட்டு வேறு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிருப்பார். இங்கே ஒயின் வந்து தயங்கு பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி அழுதுகிட்டு சோகமாக இருந்துக்கிட்டு அப்படியே இருந்துகிட்ருப்பாங்க. எங்கள் தியாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஏன் என்னாச்சு, தியா எதுக்கு வரல, தியா கிட்டே பேசுனியா என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எதுவுமே பேச வைக்கவே மாட்டீங்க. அன்றைக்கி அப்படி தான் வந்து காலேஜ் ஸ்கிப்பாக இருக்கும். எப்போ காலேஜ் முடியும்னு சொல்லிட்டு இங்கே வந்து தயாங் என்ன பண்ணியிருப்பார், தியாவை பார்க்குறதுக்கு தியாவோட வீட்டுக்கு வந்து கிளம்பியிருப்பார். ஜிம் வந்து காலையில் நீங்கள் காலேஜ் உள்ளே வர்றதையும் பார்த்துருப்பாரு. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து காலேஜில் உங்கள் கிளாஸ் உள்ளே போகிறதையும் பார்த்துருப்பாரு. பட் ஆனால் உங்ககிட்ட வந்து பேசியிருக்க மாட்டார். இப்போ அப்படி தான் நீங்கள் வெளியில் போகும்போது உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாரா. அப்போ கரெக்டாக வந்து தயங்கம் வந்து கிராஸ் ஆவார். ஜிம்னும் தயங்கம் வந்து அப்படி இடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து, சாரி சார், பார்த்து போடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கம் போகிறா. இல்லை சார், நான் பார்த்தேன் பாரு, நீங்கள் தான் பார்த்துக்கிட்டே வந்து வேணும்னே அடிக்கிறீங்க. தப்பு சார், பார்த்துக்கோங்க, ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா குத்தி காமிக்கிறா? குத்தி காமிக்கிறான்னு கேட்குறேன். இல்லையே சார், ஸ்ட்ரைட்டாக தான் சொல்கிறேன். இப்போ கூட நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். பட் எல்லாம் என்னோடய ஒயினுக்காக மட்டும்தான், புரிஞ்சுக்கோங்க. என்னடா என்ன சொன்ன? ஒயினுக்காகவா? உன்னோட ஒயினுக்காகவா? ஆமாம் சார், இப்போ கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு ரீசன் இது காலேஜ், சேம் டைம் நீங்கள் ப்ரொஃபஸர், அதனால் மட்டும்தான். இல்லைன்னா அங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம் வார்னிங் கொடுத்துட்டு போயிருப்பார். பட் ஆனால் தயங்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்னென்னா தியாவை பார்க்கணும், நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். சேம் டைம்ஸ் எதுக்காக காலேஜ் வரல, எதுக்காக சஸ்பெண்ட் ஆடான் அப்படின்னு சொல்லி 1008 கொஷின் மண்டக்குள்ளே ஓடிட்டுருக்கதால இங்கே வந்து ஜிம்மின்கிட்ட பேசுகிறதுக்கான சுச்சுவேஷன்லேயே அவர் இல்லை. அப்படி தான் வீட்டுக்கு போவார். அட்ரஸ் வந்து இங்கே காலேஜில் தான் எடுத்திருப்பார். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா வீடு வந்து பூட்டி கிடக்கும். எங்கே போனா? காலேஜுக்கு வரல, வீட்டில் தான் இருக்கணும். வீட்லேயும் இல்லை, எங்கே போயிருப்பா? எங்கே தாயம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையை அப்படியே பிடிச்சிட்டு பிச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்படி நின்றுட்டுருப்பாரா. காட்டிட்டு ஹோட்டலில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹோட்டலுக்கு தான் வராரு. ஹோட்டலில் நீங்கள் அந்த வெயிட்டர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. சார் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்குவா. ஏம்மா இது ரஷ்ஷான டைம், இந்த டைமில் பிரேக் எடுத்துங்கன்னா எப்படி? சார் ப்ளீஸ், நேச்சர் கால். சரிம்மா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இங்கே தியாவுமே இப்போ வந்து வாஷ்ரூம் தான் போயிருப்பா. இங்கே வந்து தயங்க பார்ப்பாரா, இங்கே எங்கேயுமே காணா. அவளை மாதிரி ஒருத்தி கூட காணாமே அப்படின்னு சொல்லி தேடிகிட்டே இருப்பார். என்ன சார் வேணும்? அங்கே பாருங்கள் காலியாக இருக்கு. அதில் தியாவை பார்க்கணும். தியா இருக்காளா? யாரும்மா? சார் தியா விஐபி செஷன் சார்.
ஓ, அந்த செஷனில் ஒர்க் பண்ணுறாளா? சார், இப்படி ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட்டில் போனீங்கன்னா விஐபி செஷன் இருக்கும், அதில் ஒர்க் பண்ணலாம், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தா அப்போ தான் நீங்கள் வாஷ்ரூம்லேருந்து வெளில வருவீங்களா, அவர் பார்த்துருப்பாரு, நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏய் தியா, தியா, ஏ சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா திரும்புவா. பார்த்தா தயங்கு. அப்படியே தியாவுக்கு பார்த்த உடனே கண்ணில் அப்படியே டியர்ஸ் அப்படியே வருது. பட் ஆனால் எதையும் காமிச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அந்த பக்கம் திரும்பின மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு, சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் எங்கங்க? உங்ககிட்ட பேசணும், இல்லைவா? சார் இல்லை, ரஷ் டைம், நான் பிரேக் எடுக்க முடியாது, ப்ளீஸ் சார். உங்ககிட்ட பேசணும் தியா, வெளிலவா? சார் ப்ளீஸ் சார், நான் அப்புறமா பேசுகிறேன் சார், கால் பண்ணுறேன் சார். தியா, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், வெளிலவா? ஏம்மா இங்கே பாருமா, டேபிள் நம்பர் 4 பாரு, இங்கே பாரு, ஃபைலெல்லாம் கூப்பிட்டுட்ருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க? சார் ப்ளீஸ் சார், என் வேலை போய்டும், சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தியா அவன் மட்டும் போயிருப்பா. இங்கே தயங்கு செம்ம கோவம் வருது. இப்போ தயங்கு வந்து, சார் அங்கே காலியாக இருக்குது பாருங்கள் சார், உட்காருங்க சார். இல்லை, உட்காருங்க சார். இல்லை, நான் சாப்பிட வரலையா, நான் தியா கிட்டே பேசணும். சார் சாப்பிட வரலாம், வெளில போங்க சார். சும்மா ரஷ்ஷான டைமில் வந்து இங்கே இடிச்சிட்டு நின்றுட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திட்டியிருப்பாங்களா. அங்கே தயாங்க வந்து கோவம் வந்ததும் திரும்ப என்ன பண்ணியிருப்பார், அங்கேயே ஒரு டேபிளில் உட்காந்துட்ருப்பார். சார் என்ன சார் ஆர்டர் பண்ணுறீங்க? ஆமாம், ஒன்று தான் ஆர்டர் பண்ணோம், தெரியா? சார் உங்ககிட்ட பேசணும் தியா, வா. இல்லை சார், முடிச்சுட்டு எப்போ தான் முடியும்? சார் இது 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 ரஷ் டைம்ன்றதால 3 o'clock ஆகிடும் சார், வெயிட் பண்ணுங்கள். எனக்கு அவ்வளோ நேரம் பொறுமை கிடையாது, இப்போ பேசணும். என்ன பண்ணும்? பர்மிஷன் போட்டு வா. இல்லை, பர்மிஷன் போட்டுட்டு வரியால் எப்போ? என்னால் முடியாது சார், என்னோடய சேலரி கட் ஆகும், சேம் டைம் எனக்கு பர்மிஷன் தரமாட்டாங்க. நேற்றுக்கே எனக்கு ஓவர் டைம் பார்க்க வச்சாங்க. ஓவர் டைம் பார்ப்பேன், என்ன பார்ப்பேன் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ பர்மிஷன் போட்டு கூடவா? இல்லை சார், முடியாது. 3 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்போ வேணால் எனக்கு பிரேக் கொடுப்பாங்க, அந்த டைம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு தியா போவாளா. உங்கள் தயாங்க வந்து கோவம் வந்திருக்கும், சம்டைம் சும்மா உட்காந்துருக்க முடியாது இல்லையா. அதனால் தியாவை அப்பப்போ கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, ஜூஸ் வேணும், அது வேணும், இது வேணும், சும்மா ஆர்டர் பண்ணி சும்மா வச்சிட்ருக்காரு, சாப்பிடவே இல்லை. சார் சும்மா ஆர்டர் பண்ணி இப்படியே வச்சிட்ருக்காதீங்க சார், இதுக்கும் எனக்கு தான் திட்டு விடும், என்னால் தான் நீங்கள் பண்ணுறீங்க, ப்ளீஸ் சார். என் வேலையில் கை வச்சுட்டு போகிறாங்க, இதையோ சாப்பிடுங்க சார். இல்லை சும்மா பார்சலாக பண்ணிட்டு போயிடுங்க சார். சரி, பார்சல் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு காமாக சம்டைம்ஸ் வந்து கூல்டாகவும் சொல்லியிருப்பார். இப்போது தியா அப்படியே எடுத்துகிட்டு போய் பார்சலுக்கு கொடுத்துட்டு அப்படி தான் ஒரு 5-5:30 மணிக்கா நீங்கள் வெளில வருவீங்க. என்ன முடிஞ்சுதா? ம், முடிஞ்சது சார். ம், சரி, எதுக்காக தன்னால் காலேஜ் வரல? சரி, இல்லை எல்லாம் தெரியும், உண்மையை சொல்லு. சார் இல்லை, எதுக்கு ஒன்று சஸ்பெண்ட் பண்ணாங்க சொல்லு. சரி, இல்லை நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பைசா வாங்கிட்டு கொடுக்கல, ஏமாற்றிட்டேன், அதனால் 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 பிரின்சிபல் சஸ்பெண்ட் பண்ணிட்டார் சார். இல்லையே, இது நம்புகிற மாதிரி இல்லையே. சரி, இதுதான் உண்மை, இதனால தான் சார். எதுக்கு ததும்புது? உண்மை தான் சார். அதுக்கப்புறம் தான் நான் பண்ண தப்புன்னு புரிஞ்சுது சார். பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல, அதனால் சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டேன். வீட்டில் அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாருன்னு சொல்லி அப்பா கிட்ட கூட நான் சொல்லலை சார். உனக்கு என்னடி, நல்லா தானே சம்பாதிக்கிறேன், கொடுத்தானே, எவ்வளோ? சரி, இல்லை இப்போ கொடுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் ஒரு 3 days 4 days காலேஜ் வந்துடுவேன் சார். 28 days இருக்குது, இன்னும் 2 days அதெல்லாம் வரணும். 3 days 4 daysன்ற. சரி, இல்லை இந்த 1 week ஹோட்டல் ரெகுலராக வந்தால் எனக்கு பைசா எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதனால். இதோ பார், நாளையிலேருந்து காலேஜ் வரலன்னு வச்சுக்கேன், டிசி கழிச்சு அப்படி தூக்கி எறிஞ்சிருவேன், பார்த்துக்கோ. பைசா கொடுக்கலையோ அதனால் சஸ்பெண்ட் ஆனாலும் அதனால் காலேஜ் போயிட்டுருக்கலாம், பார்த்தா விட்றான். சரி, நான் வந்தது வேறு விஷயம். நேற்று என்ன நடந்தது? என்ன சார்? நேற்று என்ன நடந்தது தியா? சார் சாப்பிட்டு கிளம்பிட்டீங்க சார். சாப்பிட்டு கிளம்பிட்டேன். யாரும் புக் பண்ணது?
சார் இல்லை, நீங்கள் ரொம்ப நீங்கள் ரொம்ப நீங்கள் ரொம்ப குடிச்சிட்டீங்க சார். அதனால் ஒயின் தான் ரூம் புக் பண்ண சொன்னேன், பண்ணிட்டேன். இல்லையே, ஒயினுங்கள்ல எனக்கு நல்லா தெரியும், என்னன்னு சொல்லு. இல்லை சார், நீங்கள் குடிச்சிருந்ததும் ரொம்ப பயந்தாளா கொஞ்ச நேரம் வெளில இருந்தா சார். நான் அந்த கேப்பில் தான் உங்களுக்கு ரூம் புக் பண்ணி உங்களை ரூமில் கூப்பிட்டு போய் விட்டேன் சார். வேறு ஒன்றும் இல்லை. பாரு ஜியா, உண்மையாக பேசு. விஐபி ரூமா யார் மாத்திருந்த சார்? விஐபி ரூமா யார்? இல்லை சார், நீங்கள் தான் சார் விஐபி ரூமா மாற்றி அலோகேட் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கும் யார் பே பண்ணா? யார் பே பண்ணா? ஒயின் தான் சார் பே பண்ணா. ஒயின் பே பண்ணா? ம், சரி, ஓகே. சரி, உண்மையை சொல்லு. நைட்டு என் ரூமுக்கு யார் வந்தா? சார் யாரும் இல்லை. யார் வந்தா தியா? டென்ஷன் ஆகிடுவ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தியாவோட அப்படியே 2 ஆமையும் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக, அதாவது மூக்கும் வரைச்சிக்கல, வதடும் ஓட்டலை, பட் ஆனால் அவ்வளோ க்ளோஸில் நின்றுட்டு அப்படியே கேட்டுட்ருக்காரு. இந்த தியாவுக்கு அப்படியே ஹார்ட் பீட்டில் அப்படியே ரேஸ் ஆகி டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே அடிச்சிக்கிச்சு. என்னடி, யார் என் ரூமுக்கு வந்தா? சார் யாரும் வரல சார். நீங்கள் யாரையுமே கூப்பிடல, ஹெல்ப்பர் கூட யாரும் உங்கள் ரூமுக்கு வரல சார். போய் பீஸாத. யார் என் ரூமுக்கு வந்தா சொல்லு. நைட்டு என்ன நடந்தது சொல்லு. சார் இல்லை, நீங்கள் ரொம்ப ரொம்ப குடிச்சிட்டிங்க போல சார். அதனால தான் ரூம் புக் பண்ணிங்க. இல்லை, புக் பண்ணாங்க, ஒயின் புக் பண்ணாங்க. நான் வந்து இது பண்ணி கொடுத்தேன் சார். நீங்கள் போய் படுத்துட்டீங்க. உங்களுக்கு வந்து என்ன ஆர்டினரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விஐபி மாற்றிக்கிட்டீங்க சார். அது வரைக்கும் தான் தெரியும். ஸோ இதுதான் நடந்தது. என் ரூமுக்கு யாரும் வரல, அப்படி தானே? ஆமாம் சார், யாரும் வரல. ம், சரி, ஓகே, போ. ஃபாயில் அவ்வளோவும் போயில்ல சார். ம், போன்னு சொன்னேன், போ, பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து அப்படி கிளம்ப ட்ரை பண்ணுவார். இப்போ தியா போயிட்டு அங்கே ஆல்ரெடி பார்சலை கட்டி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு, சார் நீங்கள் பார்சல் அதெல்லாம் தேவையில்ல. சரி, இல்லை, இது திரும்ப வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவாங்க. நீங்கள் போகிற வழியில் யாருக்காவது கொடுத்தா கூட ஓகே தான் சார், எடுத்து போயிடுங்க சார். சரி, கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை அப்படியே வாங்குவாரா. எங்கே வைக்கிறது என்ன மாட்டுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்குமா. சரி, இல்லை, கார் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து தரேன். ம், எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் காரில் உட்காந்துட்டு விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணியிருப்பார். அப்படியே அந்த விண்டோ வழியாகவே அந்த பார்சல்ஸ்லாம் உள்ள வச்சுருப்பாளா. ஏய், அதில் 2 பார்சல் எடுத்துக்கோ. இல்லை சார், எடுத்துக்கோன்னு சொன்னேன் சார். நோ தேங்க்ஸ் சார், விட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தியா போயிருப்பா. அப்படியே ஒரு மாதிரி தியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே தேங்க பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வந்திருக்கும். இப்போ சொல்லவா வேணும், கண்ணில் அப்படியே டீயர்ஸ் அப்படியே விழுந்துகிட்டே இருக்குது. பட் ஆனால் அவளோட பிரேக் டைமையும் வந்து இங்கே தேங்கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா. அப்படியே சாப்பிடாமலே போயிட்டு வேலை செய்கிறா. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் ஜிமின் வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் வந்து அப்படியே ஜிமின் எங்கேயாவது இருக்காரா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, தேடிகிட்டே இருக்கீங்க. எங்கேயுமே ஜிமின் இல்லை. பட் நீங்கள் தேடுறது பார்க்குறது எல்லாமே ஜிம் வந்து நோட் பண்ணியிருப்பார். எங்கே இருக்கீங்க சீனியர், உங்களை நான் பார்க்கணும். பட் ஆனால் என்னால் உங்ககிட்டலாம் வர முடியாது. தூரமாக இருந்து ஒரு தடவை பார்த்தா போதும்னு தோணுது சீனியர். எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தேட ஆரம்பிச்சிருப்பீங்களா. அவருக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் டோட்டலாக புரியுது. பட் நீ வந்து உன் பேரண்ட்ஸ் முக்கியம், நீ எப்படின்னு நினைக்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் எனக்காக நீ கொஞ்சம் யோசிக்கணும்ல. நான் இவ்வளோ இறங்கி வரேன்றப்போ எனக்காக நீ கொஞ்சம் யோசிக்கணும், என் பக்கமாகவும் நீ நிற்கணும்ல அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படி தான் நீங்கள் தேடி தேடி பார்த்துருப்பீங்க, கிடச்சிருக்க மாட்டார். உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வந்திருக்கும். நீங்கள் அழகிறத அவரால் பார்க்கவே முடியல. அப்படியே திரும்பி நின்றுட்டு டி அப்புறம் அவளை பார்க்கணுன்ற அழுத மட்டும் ஏன்டா பார்க்க மாட்டேற, திரும்பி பாரு. இல்லைண்ணா மச்சான், என்னால் பார்க்க முடியாதுடா. போய் பேசுடா. அதுக்கு அதுவும் முடியாதுடா, முடியாது. அப்படி என்ன தான்டா பண்ணலான் இருக்க? எல்லாம் அவள் கையில் ஒப்படைச்சிட்டேன். அவள் தான்டா, அவள் தான் எனக்காகவும் யோசிக்கணும், அவளுக்காகவும் யோசிக்கணும். அவளோட முடிவு தான் என்னோட முடிவிட மச்சான். வேணான்னு சொன்னால் வேணாதான். அவளுக்கு நான் வேணும்னு நினச்சா வேணும்டா.
எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்னு நின்றுட்டுருப்பாரு. நீங்கள் தேடி பார்த்துட்டு எப்படியோ வெளில போயிருப்பீங்க. உங்கள் அப்பா இருந்திருக்க மாட்டார். நீங்கள் உடனே உங்கள் அப்பாவுக்கு திரும்ப கால் பண்ணுவீங்க. அப்பா எங்கப்பா காணோம், எங்கே இருக்கீங்க? இல்லைம்மா, இனிமேல் நீ மாப்பிள்ளை கூட வந்துடு. பா என்ன பேசுகிறீங்க? என்னம்மா, என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, அதனால தான். அப்பா அவர் எப்போ கிளம்பிட்டார்ப்பா? இல்லைம்மா, ஒரு ஏதோ முக்கியமான வேலையாக வெளில வந்துடுறான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வாருன்னு சொன்னாங்க. நீ வெயிட் பண்ணு, அவர் கூப்பிட்டு வந்துடுவாருண்ணே. பயப்படாத, நெல்லு. இல்லை கேம்பஸ்குள்ளே நெல்லுண்ணா. சரிப்பா. உங்களுக்கு திரும்ப ரொம்ப அழுகையாக வருது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. திரும்ப அப்படியே நீங்கள் உள்ளே வருவீங்களா? டே மச்சான் மச்சான், ஏய் உள்ளே வருதுடா. என்னடா சொல்கிற? என்ன பார்க்க வாடா. தெரியல, உள்ளே வரா அப்படின்றது மட்டும் உங்கள் ஜிம்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரா? இங்கே ஜிம்மின் வந்து ஜிம்மில் தான் பார்க்க வரா போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நின்றுட்டுருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அங்கேயே நின்றுட்டுருப்பீங்க. அதாவது கேட்டுக்கு பக்கத்தில் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருக்கும். செக்யூரிட்டி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. எல்லோரும் வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க. அதில் ஜிம்மினே இல்லை. நீங்கள் தேடுறீங்க, ஜிம்னோட ஃப்ரெண்ட்ஸாவது யாராவது கண்ணில் மாட்டுவாங்கன்னு பார்க்குறீங்க. பட் இல்லை, அங்கே ஓரமாக ஒரு மரத்துக்கு பின்னாடி தான் ஒரு 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே தேடி தேடி பார்க்குறீங்க, இல்லவே இல்லை. என்னடா எதுக்கு அங்கே நின்றுட்டுருக்கா? உங்கள் அப்பா நான் வந்தானா இல்லையா? இல்லை மச்சான், நான் போய் பார்க்குறேன். வேணாடா, நீ போனேன்னா அப்புறம் நீ இங்கேருந்து போகிற, அப்புறம் நானும் இங்கே தான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவா. வேண்டாம், இது பண்ணிட்டோம். அவள் என்ன தேடி என்கிட்ட வரணும்னு நினச்சானா? எனக்கு கால் பண்ணிக்கிட்டே தேடுவாடா. இல்லைடா, அவள் என்ன தேடல, எனக்காக அவள் நிற்கலடா அப்படின்னு சொல்லி எங்கள் ஜிம் நின்றுட்டே இருப்பார். நீங்கள் இப்போது என்னடா கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்களா? தேங்க்தான். எங்கே இருக்க சார்? எங்கே இருக்கன்னு கேட்டேன். இல்லை, செக்யூரிட்டி ஆஃபீஸ் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன் சார். இல்லைவா, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து கார் ஸ்டாப் பண்ணுவார். சார் ஏறு. நீங்கள் இப்போது பின்னாடி ஏற போயிருப்பீங்க. அவர் இப்போது முன்னாடி வா. சரி, இல்லை முன்னாடி வான்னு சொன்னேன். ம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி ட்ரை பண்ணுவீங்க. அப்போ வந்து அந்த பார்சல்லாம் வந்து கட்டி கொடுத்துருப்பா இல்லையா தியா, அந்த பார்சல் எல்லாமே அங்கே இருக்குமா? சார் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடி பேக் சைடில் எட்டி அப்படியே வச்சுருந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துருப்பீங்க, எதுவும் பேசியிருக்க மாட்டீங்க. இது எல்லாத்துமே ஜிம்மி நோட் பண்ணியிருப்பார். பாத்தியா வெயிட் பண்ணி அவன் கூட போகிறாடா, ஒரு கால் கூட பண்ணணும்னு அவளுக்கு தோணலடா, இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தவக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் ஜிம்மின்னு புலம்பிகிட்ருப்பாரு. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் தியா வந்து ரொம்ப டயர்டாக அப்படியே வீட்டுக்கு போயிருப்பா. அப்பா எங்கே இருக்க? அப்பா என்னம்மா, என்ன சாப்பாடு செஞ்சிட்ருக்கண்டா? அப்பா இல்லை, எனக்கு எதுவும் நைட்டு வேண்டாம், டயர்டாக இருக்குப்பா. சுடு தண்ணி மட்டும் கொஞ்சம் போட்டு வைக்க. டேய், சுடு தண்ணிலாம் போட்டு தான் வச்சுருக்கேன், அப்படியே போய் குளிச்சுட்டு வந்துடுறா, சோம்பேறித்தனம் படாத, போடாடி. இல்லை போடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கள் தியா அப்படியே அங்கங்கே போட்டிருந்த கோட்டு கிளிப்பு இந்த எல்லாமே அப்படியே அப்படியே மெஸ்ஸியான ஒரு பன் கொண்டா போட்டுட்டு அப்படியே கடன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கங்கே பறக்குது ட்ரெஸ்ஸு. மீன்ஸ் அதாவது மேலே டாப்பு பாட்டம் அதை மட்டும் போட்டுட்டு செப்பல் ஒரு பக்கம் பறக்குது, இங்கே கோட்டு ஒரு பக்கம் பறக்குது, இந்த பேண்டு கையில் இருக்கிற வளையல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தூக்கி போட்டுக்கிட்டே அங்கே தியா அப்படியே போகிறா. என்னடா பண்ணுற? போகிற வீட்டில் இப்படிலாம் பண்ணனா உன்னை துரத்தி விட்டுருவாங்கடா, என்னடா பண்ணுற? இல்லைப்பா டயர்டாக இருக்குது, நான் சொல்கிறேனே கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா, அப்படியே இருந்துடுறேன், சிங்கிள் தான் பெட்டர்ப்பா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேணாப்பா, டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அப்படியே கவுந்து அடித்து படுத்த மாதிரி கால்லாம் ஒரு பக்கம் கையெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படுத்துட்ருக்கு. இங்கே அவங்க அப்பா வந்து பார்ப்பாரு. என்னடா அது, ரூமா அது? இப்போ தானே க்ளீன் பண்ணி வச்சேன். இல்லைப்பா டயர்டாக இருக்கு, தூங்குறேன். பா 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 என்னடா கை அப்படியே வலிக்குதுப்பா, அப்பாப்பா இது இழுக்கிற மாதிரி இருக்குப்பா, பிடிச்சி விடுப்பா. ம் உன்னை தான் வேலைக்கே போகாதான்னு சொல்கிறேன், உன்னை யார் கேட்குறா? உன் பைசா யாராவது கேட்டனா? சும்மா அங்கே போயிட்டு தேவையில்லாத கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு, இதெல்லாம் வேலை செய்கிற வயசாடா அது? வேணாம்ப்பா, கிளர்க்காக இருந்தாலும் நீ சம்பாதிக்கலாம் பத்தலை, ஏதாவது சைடில் கீழே வாங்கினாலும் வாங்க மாட்டேற, அப்படியே நேர்மையான ஆஃபீஸராக இருக்குன்னு இருக்க. நான் என்ன பண்ணிட்டோம், நான் படிக்கிற காலேஜ் வேறு பெருசு, அதில் ஃபீஸ் கட்டுறதுக்கே போயிடுது,
அது இல்லாத நீ பார்ட் டைமாக அங்கே போய் வேலை செய்கிறன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? டேய் ஆமாப்பா. ஆமாப்பா விடு, கை மட்டும் பிடிச்சி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியா அப்படியே படுத்து தூங்கியிருக்கும். அவர் அப்பா அப்படியே கண்ணில் டியர்ஸோட, இப்படி வாழ வேண்டிய புள்ள இப்படி வாழுது அப்படின்னு சொல்லிட்டு தியாவோட அப்பா போயிருப்பார். 3 days அப்படி தான் கிராஸ் ஆகுது. இந்த 3 days வந்து தியா காலேஜுக்கும் வரல. இங்கே வந்து பேரலாக நீங்கள் வந்து தயாங்கூட காரில் தான் போகிறீங்க. சேம் டைம்ஸ் வந்து தயாங் ரொம்ப டைட்டான ஷெடியூலில் இருந்துகிட்ருக்காரு. செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் போர்ஷன்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு ரிவிஷன் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ரொம்ப டைட்டாக ஷெடியூல் ஆகிருக்குமா. இங்கே ஜிமின் வந்து பேரலாக வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார், ஆனால் பேச மாட்டார். நீங்கள் வந்து ஜிமினை தேடுவீங்க, பட் ஆனால் போக மாட்டீங்க. அப்படின்ற மாதிரி தான் 3 days இருந்திருக்கும். ஜிமினுக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ற மாதிரியே இருந்திருக்கும். பேரலாக உங்களுக்குமே ரொம்ப வந்து மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அழ முடியாது. இங்கே தயாங் கூட நீங்கள் காரில் போவீங்க, பட் தயாங் உங்ககிட்ட அப்படியே ஒரு ஃபார்மலான டாக்கு தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் இவர் தான் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பேரலாக தயாங் வந்து ஏன் நான் சொல்லியும் வரல அப்படின்ற மாதிரி அவருக்கு செம கோவம் வருது. பேரலாக தியாவுக்கு வந்து கால் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். பட் ஆனால் அது தியா என்ன பண்ணியிருப்பா, பிளாக் பண்ணியிருப்பா. இவர்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி பிளாக் பண்ணியிருப்பா. தியா வந்து 3 days கிடையாது, செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். செமஸ்டர் எக்ஸாமுக்குமே வந்திருக்க மாட்டா. இங்கே வந்து ஜிமின் வந்து இப்போது, டே மச்சான் தியாங்கடா, நானும் அவளை காலேஜில் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சரி ஏதோ நான் தான் ஸ்போர்ட்ஸ் இதில் இருக்கேன்றதால அவளை பார்க்க முடியல போல நினச்சேன். எங்கே அவ? இல்லை மச்சான், ஏதோ சஸ்பென்ஷனில் இருக்கதா பசங்க சொல்லிட்டாங்கடா. இப்போ செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகியும் வரல, என்னென்னு தெரியலடா மச்சான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஜிம்முக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம அந்த ட்ரீட்க்கு அப்புறம் அவகிட்ட ஃபோன் பண்ணியும் பேசலை. லாஸ்ட்டாக வந்து வாயினை இறக்கி விட்டு ஃபோன் பண்ணோம். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தியாவுக்கு தான் இப்போ ஜிம்முன்னு ஃபோன் பண்ணியிருப்பார். ஃபோன் எடுக்கலை. திரும்ப திரும்ப பண்ணுறாரு, ஃபோன் எடுக்கலை. என்னடா அட்ரஸ் எதாவது தெரியுமா? இல்லைடா, நான் வேணா அட்ரஸ் வாங்கிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்னோட ஃப்ரெண்டு வந்து தியாவோட அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்திருப்பாங்க. படா அப்படின்னு சொல்லி இப்போது தியாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. தியாவோட வீட்டில் அவங்க அப்பா வந்து அப்படியே உட்காந்துட்டு அழுதுட்ருப்பாரு. ஏம்மா? அப்பா இல்லைப்பா, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்க, இங்கே தியா மன்னிச்சிருப்பான்னு சொல்லி அழ அப்படின்ற மாதிரி அங்கே குரல் மட்டும் கேட்குது. என்னடா இது வளர சத்தம் மாதிரி கேட்குது, தெரியலடா மச்சான், உள்ளே போய் பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்னோட ஃப்ரெண்டு வந்து ஜிம்னை கூப்பிட்டு உள்ளே வராங்க. ஜிமன் ப்ரோ, அண்ணா நீங்கள் என்ன தியா, என்ன நடக்குது? எதுக்கு அழுதுட்ருக்க? இல்லை ப்ரோ, ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லு. இல்லை ப்ரோ, ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. அப்பா சும்மா இருப்பா, அழாத. என்னம்மா பண்ணி வச்சுருக்க? அழாமா. என்ன பண்ணி வச்சுருக்க? அப்பா அப்பா அழாதப்பா, வாய மூடுப்பா. என்னம்மா பண்ணி வச்சுருக்க? வாய மூடுன்ற. சின்ன தப்பா பண்ணியிருக்க நீ? அப்பா. என்ன சார், என்னாச்சு? ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ. அண்ணா நீங்களா சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, நான் காலேஜ் போகல, சஸ்பெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் திட்டுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், இதெல்லாம் மறைச்சிடு, இது வர பண்ணி வச்சுருக்க நீ. ஏம்மா என்கிட்ட என்னென்ன போய் சொல்லி வச்சுருக்கானோ? அப்பா இல்லைப்பா, நான் எப்படிப்பா உங்ககிட்ட? அப்புறம் சஸ்பென்ஷன், இன்னும் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிங்க தியாவோட அப்பா அப்படியே கத்திகிட்ருக்காரு உட்காந்துக்கிட்டு. அதாவது சேரில் உட்காந்துருக்காரு, அவரோட தலை குனிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தியாவை பார்த்து பேசவே இல்லை, வந்திருக்க ஜிம்னை பார்த்தும் பேசலை. குனிஞ்சிக்கிட்டு அவ்வளோ கோவம் இருக்குது அவர் கண்ணில். பட் ஆனால் ஒரே பொண்ணாக பெற்றுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தில் இருந்துகிட்ருக்காரு. எதுவுமே பேச விரும்பல. இல்லைப்பா உட்காருங்க, காஃபி போட்டு வரேன். இல்லை அங்கிள், என்னாச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள். இல்லைப்பா ஒன்றும் இல்லை, உன் ஃப்ரெண்டுக்கிட்டே கேளு. ஓ உன் தங்கச்சியா? சரி உன் தங்கச்சிக்கிட்டே கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு காஃபி போடுறதுக்காக போயிட்டாரு. என்னதியா? என்னாச்சு? இதுக்கும் அப்பா அப்படி கத்திட்டு போகிறாரு. இல்லை ஜிமன் ப்ரோ, அதான் சொன்னனே சஸ்பென்ஷன், ஒரு பொண்ணுக்கிட்ட பைசா வாங்கி ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி தியா போய் பேசிகிட்டே இருப்பா. தொப்பார் தியா, உன் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன், காப்பாற்றிக்கோ. என்னன்னு சொல்ல, என்ன பிரச்சனை? இல்லை ஜிமன் ப்ரோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை,
நீங்கள் எதுக்கு இப்படிலாம்? ஓ, அப்போ ஒன்றும் இல்லை அப்படி தானே? சரி ஓகே விடு. சரி சொல்லு, ட்ரீட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? உனக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். உனக்கும் எனக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஜிம்மன் ப்ரோ, அதான் சொல்கிறதியா, அதான் இந்த ப்ரோ மயிரெல்லாம் இந்தமாதிரி கூட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், காது அப்படி கையில் வந்துடும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வீட்டை விட்டு அப்படியே வெளில கிளம்புவார். ஜிம்மன் ப்ரோ 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 அண்ணா நீங்களே சொல்லுங்கண்ணா. என்னடி? என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம்மனோட ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு போயிருப்பாரா, எங்கள் தியாவுக்கு ரொம்ப அழுக வருது. அண்ணா, ஜிம்மன் ப்ரோ, ஜிம்மன் ப்ரோ சொல்லு, உண்மையை சொல்கிறியா இல்லையா? இல்லை, நான் சொல்கிற நிலமையில இல்லை, புரிஞ்சுக்கோங்க. சரி வா. இல்லை வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தியாவோட வீட்டுக்கு பக்கத்தில் அப்படியே குட்டி குட்டியாக பட்டன் ரோஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரோஸ் செடி தோட்டமாக இருக்குது, அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. சொல்லுங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீ சொல்லு, என்ன பிரச்சனை? இல்லை ப்ரோ, ஹோட்டல்லேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கு அப்படி அழற? இல்லை, அவங்க அதுக்கு கொடுத்த ரீசன் செம்டைம் என் மேலே பெரிய கம்ப்ளைண்ட்டாக அப்பாவை கூப்பிட்டு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்ல இதியா அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. என்ன அப்படி பெரிய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்க போகிறாங்க, ஏதாவது உடச்சாலா இல்லை இது பண்ணாலா அப்படின்ற மாதிரி இங்கே ஜிம் யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் தியா அப்படியே அழுதுகிட்டே இருப்பாளா? இதுக்கு தான் அழுறாங்களா? இதுக்கு தான் அழுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம் கேட்டுகிட்டே இருப்பாரா. இங்கே காஃபியோட தியாவோட அப்பா வந்து, அதுக்கல்லப்பா அதுக்கல்ல, அவள் நீங்கள் பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ட்ரீட்டு கொடுத்தா இவ அப்படின்னு ஒரு அப்பா வேலை சொல்ல முடியலப்பா. அன்றைக்கி எவன் கூடயோ ரூமில் இருந்திருக்கா, அது சிசிடிவி கேமராவில் இவள் ரூமில் எத்தனை மணி நேரமாக என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. கேட்ட கேள்விக்கு அவள் பதில் சொல்லலை. என்ன கூப்பிட்டு கேட்க சொல்கிறாங்கப்பா, கேட்க சொல்கிறாங்க. எங்கள் ஹோட்டலுக்கு வர கஸ்டமர் கூட இந்த மாதிரி பண்ணா இந்த பொண்ணு எப்படி நாங்கள் வேலைக்கு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. இந்த இந்த பிள்ளைய வேலைக்கு போவாதான்னு சொன்னேன். கடைசியில் எவ்வளோ பெரிய அசிங்கத்தை எனக்கு கொடுத்துட்டா பாருப்பா அப்படின்னு சொல்லிங்க தியாவோட அப்பா அப்படியே அழுதுட்டுருக்காரு. அப்படியே அங்கிள் நீங்கள் உள்ளே போங்க. இல்லைப்பா நீங்கள் உள்ளே போங்க அங்கிள், நாங்கள் பார்த்துக்குறோம் பேசுகிறோம், உள்ளே போங்க அப்படின்னு சொல்லுங்க. ஜிம்மி வந்து, தியா இங்கே பாரு. ஜிம்மன் ப்ரோ. யார் யார்? இல்லை 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 ஜிம்மன் ப்ரோ யாருன்னு கேட்டேன். அரசல் பரசலாக கேட்டோமே, நீ தயாங்க? இல்லை, வெக்கமா இல்லை உனக்கு? ஜிம்மன் ப்ரோ என்ன என்ன பேசுகிறீங்க? உனக்கு வெக்கமா இல்லைன்னு கேட்குறேன். நீ ஏதோ தயங்க லவ் பண்ணுறன்ற மாதிரி நான் நினச்சேன். ஒயின் கூட என்கிட்ட சொன்னாடி, நீ தயங்க லவ் பண்ணுற, உருகி லவ் பண்ணுற அப்படின்னு. ஆனால் இப்போது உன்னை பார்த்தா கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஜிம் அப்படியே கிளம்ப போவாரா. டீ மச்சான் என்னடா பண்ணி தொலைச்சா? எனக்கு ரூமில் தயங்க தானடா இருந்தான், அவன் தானடா ரூம் எடுத்து தங்கினான், வேறு யார்? அவனாக இருக்க போதுடா, நீ வர அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்மனோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரா. அப்படியே ஜிம் திரும்பி பார்க்குறாரு. இங்கே தியா அப்படியே தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டுருக்காங்க. அங்கே ரோஸ் செடி அப்படியே அந்த பட்டன் ரோஸ் செடி அப்படியே சுற்றி இருக்குது. அங்கே வந்து அப்படியே உட்காந்தா தெரியாது, அங்கே தியா இருக்கிறதே தெரியாது, அழகிற சத்தம் மட்டும் கேட்குது. இங்கே அப்படியே ஜிம்மின் திரும்ப பார்த்துட்டு எங்கே இருக்கான்னு சொல்லி அப்படியே முடியாந்து பார்ப்பாரா. இங்கே அப்படியே தியா அழுதுகிட்டே இருக்கா. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் கேவலமான பொண்ணு. ஆமாம் பாவி கேவலமான பொண்ணு, ரொம்ப கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிங்க தியா அப்படியே அழுதுகிட்டே இருப்பா. ஜிமின் என்ன பண்ணுற? இல்லை ப்ரோ இல்லை, என்ன கேவலமானதா, போங்க என்ன பண்ணுறதியா பாரு. இல்லை நீ அப்படி இல்லை, அந்த ரூமில் என்ன ப்ரோ என்ன
அந்த ரூமில் தயங்க இருந்தானா? இல்லை 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 ப்ரோ, இல்லை அப்படி எதுவும் இல்லை இல்லை ப்ரோ, இல்லை நான் தப்பான பொண்ணு தான், தப்பான பொண்ணு தான். பார் தியா, இங்கே பார். இல்லை இல்லை ப்ரோ, இங்கே பாருன்னு, இங்கே பாரு அடிச்சுக்காதா வராத, இங்கே பாரு ஜிம்முன்னு அழுதா பிடிக்காது, இங்கே பாரு. இல்லை இல்லை ப்ரோ, இல்லை இங்கே பாரு. தயங்க இருந்தானா? ஆ இல்லை ப்ரோ, தயங்க இருந்தானான்னு கேட்குறேன். இல்லை இங்கே பாரு, நான் அடிச்சிருவேன் தியா, இங்கே பாருன்னு அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்மில் வந்து அப்படியே தியாவுடைய 2 கையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே முகத்தை பார்க்க வச்சுட்டு, இல்லை இல்லை ப்ரோ, இல்லை சரி யார் இருந்தான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிங்க ஜிம்னு கேட்டுகிட்டே இருப்பாரா. திரும்ப திரும்ப அப்படியே அழுதுகிட்டே இருப்பா தியா. அப்படியே பலார் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி ஜிம்னு வந்து தியாவை போட்டு அடிச்சிருப்பாரு. ஆமாம் 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 தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிங்க ஜிம்னை கட்டி பிடிச்சிட்டு தியா அழுதுட்டு இருப்பா. சரி 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 அழாத, இல்லை ப்ரோ அழாத தியா, அழாதான்னு சொன்னேன். பாரு நான் இருக்கேன், இங்கே பாரு தியா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து தியாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி சொல்லியிருப்பாரு. தியாவுக்கு இந்த ப்ரோன்னு சொன்னது போயிட்டு, அண்ணா அண்ணா தியா, அண்ணா அண்ணா சரி சரி அழாத தியா, இல்லைண்ணா ஏதோ பண்ணிடாதீங்கண்ணா, வேண்டாம், இது யாருக்கும் தெரிய வேண்டாண்ணா, அப்பா கூட தெரியாதுண்ணா, ப்ளீஸ்ண்ணா ஜிம்னா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிங்க தியா அழ ஆரம்பிச்சிருப்பா. எங்கள் ஜிம்மினுக்குமே அப்படியே டியர்ஸ் அப்படியே ஃபாலோ ஆகிருக்கும். சரி சரி அழாதா அப்படின்னு சொல்லி தலையை கோதி விட்டுக்கிட்டே கட்டி பிடிச்சிட்டு தான் இருக்காரு. தியா வந்து ஜிம்மினை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கா. இங்கே வந்து அப்படியே அவங்க அப்பா வந்து தூரத்துலேருந்து வீட்டில் இருந்து அப்படியே பார்த்தா இங்கே வந்து தியா வந்து ஜிம்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கா அப்படின்றது மட்டும் தெரியும். இங்கே வந்து தியாவோட அப்பாவுமே கண் கலங்கிட்டு அப்படியே உள்ளே போயிருப்பார். ஜிமின் சரி அழாத ஏந்திர, இல்லை நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் தியா, சொல்கிற மாதிரியான காரணம் அது, எந்திரி அப்படின்னு சொல்லி இப்போது அப்படியே எழுப்பி விட்டுருப்பாரு. இங்கே ஜிம்னுமே அப்படியே சரி என்ன பண்ணலான் இருக்கேன். இல்லை ப்ரோ, என்னால் காலேஜ் கூட வர முடியாது, அவர் என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல, ரீசெண்டாக வந்து என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக நடந்ததை தயாங்க வந்து பேசினது இந்த மாதிரி நடந்தது அப்படின்றத மட்டும் இங்கே வந்து அப்படி தியா சொல்லியிருப்பாரா இங்கே ஜிமன். சரி அப்புறம் வேறு என்ன பண்ணலான்ருக்க? விட்டுருங்க அண்ணா ப்ளீஸ் ஜிமன் அண்ணா. அண்ணான்னு கூப்பிட்ட எப்படி விட சொல்கிற அண்ணா? சரி எப்படி விட சொல்கிற? ஒயினை கூட விட்டுருவேன் பார்த்துக்கோ. அண்ணா அண்ணான்னு சொல்லி தொலைச்சிட்டியே, எப்படி விட சொல்கிற? எப்படி விட சொல்கிற தியா அப்படின்னு சொல்லி தியா அப்படியே முறைச்சிக்கிட்டே அப்படியே தியாவுடைய கையை அப்படியே அந்த ஆமை வந்து அப்படியே பிடிச்சி அழுத்துக்கிட்டு கிட்ட வந்து க்ளோஸ் அப்பில் அப்படியே திட்டலை அடிக்கலை, ரொம்ப கோவமாக வந்து அந்த தயாங்கோட கோவத்தை வந்து அப்படியே தியா கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்குது. அண்ணா ஒன்றும் இல்லை சரி சரி நாளையிலேருந்து காலேஜ் வரேன். இல்லை வர்ற? இல்லைண்ணா என்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுண்ணா. வேறு என்ன பண்ணலான்ருக்க? ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலான்ருக்க. சரி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டா அங்கே எவனாவது உங்ககிட்ட? அண்ணா இல்லை ஜஸ்ட் இது நான் நினச்சிருந்தா வெளில வந்திருக்கலாண்ணா, புரிஞ்சுக்கோங்கண்ணா. லவ் பண்ண சம்டைம்ஸ் சொல்ல முடியலண்ணா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கண்ணா. நடக்காது, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் போகிறேண்ணா, ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. என்னால் அவரை ஃபேஸ் பண்ணலாம் முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா அங்கே அழுதுகிட்டே இருந்திருப்பா. இங்கே ஜிம் வந்து லாஸ்ட்டாக என்ன சொல்லிட்டு போயிருப்பானா, நீ நாளிலேருந்து காலேஜ் வரல அப்படின்னா இந்த ஜிம்னை நீ அண்ணான்னு கூப்பிட்றத நிறுத்திக்கோ, அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஜிம்னு சொல்லிட்டு போயிருப்பாரா. இங்கே தியா வந்து அழுதுகிட்டே அன்றைக்கிட்டே அப்படி தான் ஸ்கிப் ஆகிருக்கும். அடுத்த நாள் காலையில் வந்து காலேஜுக்கு தயங்க தான் வந்து உங்களை கூப்பிட்டு வந்திருப்பார். நீங்கள் ஆஸ் யூஷுவல் அப்படியே, அதாவது அன்றைக்கி வந்து 3rd எக்ஸாம் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமில்
இங்கே தியா வந்துருப்பா. வந்துட்டியா? ம் வந்துட்டேண்ணா. ஹால் டிக்கெட்லாம் இல்லை, போய் வாங்கணும். சரி, ஃபீஸ்லாம் இல்லைண்ணா, அதெல்லாம் பெண்டிங் இல்லை. இன்னொன்று ஒன்று சொல்லணும். நாளையிலேருந்து இந்த பார்ட் டைம் போகிறது இதெல்லாம் தேவையில்ல. வேறு ஏதாவது வேலைக்கெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காத, புரியுதா? அண்ணா புரியுதான்னு கேட்டேன். இனிமேல் நீ என் தங்கச்சி. அண்ணா அதான் அண்ணான்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்றல, அப்புறம் என்ன? ஏதாவது வேணா என்கிட்ட கேளு. இந்த கடைப்பிடி. இல்லை புடி. வேண்டாண்ணா புடிடி. இல்லை புடின்னு சொன்னேன். புடி. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படியே அந்த கார்டை வாங்கிட்டு அப்படியே போயிருப்பா. இங்கே பார்த்தா அந்த கார்டு வந்து பிளாக் கார்டு. என்ன என்ன கார்டா? அண்ணா 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 என்னடி? இல்லைண்ணா, இந்த மாதிரி கார்டெலாம் எதுவும் வேண்டாம். ஏதாவது செலவுக்கு என்ன உங்ககிட்ட நான் கேட்குறேன், வேறு எதுவும் வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லி தியா வந்து ஜிமினிக்கிட்ட கொடுக்க, அப்புறம் ஜிமினி வந்து நீயே வச்சுக்கோ, திரும்ப திரும்ப எது கொடுத்துட்ருக்கான்னு சொல்லி திட்ட அப்படின்னு சொல்லி திணிப்பாரா. அந்த கார்டை திரும்ப திரும்ப தியா வந்து கொடுத்துட்டே இருக்க. இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேண்ட் பாக்கெட் உள்ளால சொருவிட்டுருப்பாரு. அதை வந்து அப்படியே தயங்க பார்த்துருப்பாரு. காலேஜுக்கு இத்தனை நாள் வரல, அங்கே என்ன குழைய லெவலுக்கு அப்படின்னு சொல்லி தயங்க அப்படியே நேரம் வந்திருப்பாரு. ஏதியா அண்ணா போ, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா இல்லை போ, எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு, அதுக்காக கூட கூப்பிடலாம், போ, எனக்கும் டைம் ஆகுது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்னு போயிருப்பாரு. இங்கே தியா அப்படியே போயிருப்பா. என்னடி பண்ணுற? காலேஜுக்கு எப்போ வர சொன்னேன்? இந்த காலேஜுக்கு வர சொன்னா காலேஜுக்கு வர புடுங்க நீ. இல்லை சார், கொஞ்சம் பர்சனல். என்ன பர்சனல்? என்ன மயிர் பர்சனல் உனக்கு? இல்லை சார். சரி சார், எக்ஸாம் டைம் ஆச்சு. இல்லை சார், எக்ஸாம் டைம் ஆச்சு சார். நெல்லுடின்னு சார். என்ன சார்? என்ன? எக்ஸாமுக்கு கூட வராமல் உனக்கு என்ன பிடுங்குற வேலை உனக்கு வீட்டில்? உனக்கு என்ன அப்படி மயிர் பிடுங்குற வேலை உனக்குன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தயங்க வந்து திட்டிகிட்டே இருந்திருப்பாரு. சார் ப்ளீஸ் சார், ஹால் டிக்கெட் சார் கொடுத்துருங்க சார், டைம் ஆச்சு. சரி, போயிட்டு வந்து என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறேன் சார். சொல்கிறது காலையில் விழுந்ததில்ல உனக்கு? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் எக்ஸாமுக்கு போயிருப்பா. அங்கே ஒயின் உட்காந்துட்டு எழுதிட்டு இருப்பாளா. ஏய் பழம், எப்படி இருக்க? தியா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்களா. இது எக்ஸாம், புரியுதில்ல, சும்மா வந்து பேசிவிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியாவும் போய் உட்காந்துட்டு எழுதிருப்பா. சில இடத்துலலாம் கொஞ்சம் டவுட் வருது, பட் ஏதோ எழுதி வைப்போம், பாஸ் மார்க்காவது போட்டு தொலைவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே தியா எழுதிருப்பா. ஒயின் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பா. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே அப்புறம் என்ன பழம் ப்ரோ கூட எப்படி போகுது? தியா அதான் மாறிடுச்சு. என்ன சொல்கிற பழம்? அது பெரிய கதை, இரு ஹால் டிக்கெட் கொடுத்துட்டு வந்து அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தியாவும் இப்போது ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு ஹால் டிக்கெட் கொடுத்துட்டு கிளம்பலாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பீங்களா. அப்போ தான் தியாவுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நீ கொடுத்துட்டு வாடி. இல்லை வா. இல்லை பழம், நீ கொடுத்துட்டு போன, நான் கிளம்புறேன், மணி ஆயிடுச்சு. எங்கே? இல்லை ஒயின், அப்புறம் பேசலாண்ணே, நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு அப்படியே போவா. இங்கே தியா அப்படியே கிராஸ் ஆவாளா. இல்லை சார், எங்கே போகிற? போகும்போது வந்து பார்த்துட்டு போன்னு சொன்னேண்ணா. சரி இல்லை வா. இல்லை சார் ப்ளீஸ், வரியா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முறை தான் தயாங்குங்க தியாவை. அப்படியே தியா அப்படியே பேக்வேர்ட்லேயே வந்துட்டு பழம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒயின் என்ன பண்ணியிருப்பா, ஹால் டிக்கெட்டை தயாங்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அங்கே போயிட்டு ஓரமாக நின்றுட்டுருப்பா. சார் இல்லை, உன்னை உள்ளே வான்னு சொன்னேன், உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து உள்ளே போயிருப்பார். அங்கே உள்ளே போய் பார்த்தா ஸ்டாஃப் ரூமில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து சூப்பர்வைசிங்காக வேறு காலேஜ்க்கு போயிருப்பாங்க. சேம் டைம்ஸ் இங்கே வந்து ஹெல்ப்பராக கூட போயிருப்பாங்க. யாருமே இருந்திருக்க மாட்டாங்களா. சார் சொல்லுங்கள் சார். இங்கே வா. சார் இல்லை இங்கே, உன்னை வான்னு சொன்னால் வா. சார் உட்கார். இல்லை உட்காரு. சார் இல்லை வெளியில். என்ன வெளில? சும்மா என்ன கொடுத்தான், பாக்கெட்டில் என்ன வச்ச அப்படின்னு சொல்லி அந்த பாக்கெட்டுக்குள்ளால கை விடுறாரு. சார் 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 என்ன சார் பண்ணுறீங்க? என்னது? என்னதுன்னு கேட்டேன். சார் கார்டு
விஐபி கார்டு உனக்கு எதுக்குடி? பிளாக் கார்டு. சார் இல்லை, அது அது ஜிம்மன், அதுதான் உனக்கு எதுக்குன்னு கேட்டேன். சரி, அது உங்களுக்கு எதுக்கு சார்? எனக்கு எதுக்கு? ம், சரி ஓகே. என்ன, அவன் லவ் பண்ணுறியா? சார், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லை சார். அப்புறம் எதுக்கு உனக்கு கார்டு கொடுத்தான்? உனக்கு எதுக்கு கார்டு கொடுத்தான்? அது உனக்கு அது 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 உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்க பார்ப்பீங்களா? அவருடைய சேரில் உங்களை லாக் பண்ண மாதிரி அப்படியே ரொம்ப க்ளோஸ் அப்பில். சார் சார், என்ன என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறவங்க தெரியலையா? சார் சார் தள்ளுங்க சார், கிட்ட கிட்ட வராதிங்க சார். சொல்லு, ரூம்குள்ளே என்ன நடந்தது? என்னண்ணா, எனக்கு ஒன்றும் புரியல. நீ ரூம்குள்ளே வந்தியா இல்லையா? சொல்லு, சொல்லுதியா? இல்லை சார், இல்லை, உங்கள் ரூமுக்கு யாரும் வரல. எனக்கு தெரியணும்ப்பா, தெரியணும். எனக்கு எதுக்கு என் முண்டுக்குள்ளால உன்னோட வயசை கேட்குது? விட்டுங்க விட்டுங்க, நான் அழற மாதிரி எதுக்கு எனக்கு கேட்குது? சொல்லு, சொல்லுடி. சார் இல்லை சார், உங்கள் ரூமுக்கு யாருமே வரல சார். பாருதியா, சொல்லு. உன்னோட குரல் என் மண்டைக்குள்ளால ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ கூட விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்துற மாதிரி எதுக்கு? ஒருவருப்பா ஃபீல் பண்ணுறேன்னு ப்ளா 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 என்கிட்ட கத்துற மாதிரி இருக்கு. சொல்லுடி, நீதானா? சொல்லு. சார் இல்லை, என்ன என்ன தப்பாலாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். தெரியல, நீங்கள் ஏதாவது மேபி கனவு ஏதாவது கண்டிருக்கலாம் சார். நான் உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்ததால் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம் சார். தோணி இருக்கலாம். சரி ஓகே. என் கனவுக்குள்ளால ஒன்று ஒன்று ப்ரைட்டாக தெரிஞ்சுது. அதை மட்டும் நான் செக் பண்ணணும் சார். அதை மட்டும் செக் பண்ணணும்னு கேட்குறேன். உன்னோட ரைட் சைடில் மச்சா இருக்கா? சார், எனக்கு எவ்வளோமா பேசுகிறீங்க? தள்ளுங்க சார் அப்படின்னு சொல்லி தியா எந்திரிச்சு அப்படி டோர்கிட்ட போயிருப்பாளா? அப்படியே என்ன பண்ணியிருப்பாரு, அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு டோர் அப்படியே லாக் பண்ணியிருப்பாரு. அந்த லாக் பண்ண சத்தம் வந்து அப்படியே இங்கே வெளில இருக்கிற உங்கள் காதுக்கு விழுந்து நீங்கள் டக்குன்னு அந்த டோர் பக்கமாக வந்து எட்டி பார்ப்பீங்க. பட் ஆனால் டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். சார் சார், என்ன என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன் உனக்கு புரியல. சொல்லு, நீ போய் பேசுகிறான்னு எனக்கு நல்லா தெளிவாக தெரியுதுடி. சொல்லு சொல்லு தியா, சொல்லுடி. எனக்கு எனக்கு தூக்கமே இல்லை. என் மண்டைக்குள்ளால ஓடிட்டே இருக்கு. என்னை விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு என் காதில் நீ அலற மாதிரி கேட்குதுடி. கேட்குது. இதுக்கு தேவையே இல்லாமல் என் காதில் நீ கத்துற மாதிரி கேட்கணும். சொல்லு, சொல்லுடி அப்படின்னு சொல்லி உங்களை ரெண்டு பக்கமும் அப்படியே லாக் பண்ண மாதிரி நீங்கள் அப்படியே குறுகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை. அவர் உங்களே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு வேறு மாதிரி ஒரு மாதிரி டெம்டேஷன் மாதிரி இருக்குது. பட் ஆனால் லிட்டரலி அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தியா கிட்ட அப்படியே கேட்டுகிட்டே இருப்பார். சார் ப்ளீஸ், இது காலேஜ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் விலகுங்க சார், எக்ஸாமுக்காக வந்தேன், ப்ளீஸ் சார் விடுங்க. விடணுமா? விடணுமா? நீ சாட்டிஸ்ஃபேக்ஷனில் எனக்கு தோணுதடி. நீ இப்பெல்லாம் விடுங்க விடுங்கன்னு கத்துனதெல்லாம் அதுக்கப்புறம் நான் இதுதான் சொன்ன மாதிரி இருக்கே. கரெக்டா? சொல்லுடி. சார் இல்லை. சொல்லு சொல்லு. என் மனுக்குள்ளால் ஓடுது, இப்போ வரைக்கும் ஓடுது. சொல்லு, சொல்லுடி. ரைட் சைடில் மச்சா இருக்கா? அன்றைக்கி நைட்டு உன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னா ஒப்புனா கேட்குறேன். சொல்லு, சொல்லுதியோ? பாருடி, சொல்லு, பாருடி. சொல்லுன்னு சொல்கிற காதில் பிடித்தாள் அடி உனக்கு. சரி இல்லை, அப்படி எதுவும் இல்லை. இதுக்கு எப்படி பண்ணுறீங்க? இது காலேஜ், ப்ளீஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு அவ்வளோதான். இது உங்கள் காலேஜ் சார். பட் நான் இங்கே படிக்க வந்திருக்கேன். என் படிப்பே ஸ்பாயில் ஆகிடும். ஏற்கனவே நான் 3 அரியர், இப்போது 2 அரியர் தானாகவே அட்டன் பண்ணாமலே. ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க, ப்ளீஸ் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிங்க. தியா அப்படியே அழுதுகிட்டே இருப்பாளா? அவர் ஆனால் விடுற மாதிரியே இல்லை. அவர் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காரு. பாரு பாரு. இல்லை சார். சரி பாரு 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 பாரு. சொல்லுங்கள் சார்.
நீ தான் சொல்லணும். சொல்லு சொல்லுடி, சொல்லு சொல்லு ஏதாவது. ஆ சார் இல்லை, நான் வரவே இல்லை, யாருமே உங்கள் ரூம்குள்ளே வரல சார், வரல அப்படின்னு சொல்லி தியா வந்து திரும்ப திரும்ப அதை ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே இருப்பா. இங்கே தயாங்குலாம் ரொம்ப டெம்ட் ஆகுது. ஏன்னே தெரில, நம்ம இப்படி இருந்தோம் இவகிட்ட, இப்படிலாம் டச் பண்ணோம், இப்படிலாம் பண்ணோம், அவள் வந்து ரொம்ப அழுதா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அது ரொம்ப அது மண்டக்குள்ளால் ஓடிட்டே இருக்குது. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போது அது தியா தான் அப்படின்னு சொல்லி அவராகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் ஆனால் இவ ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி எந்திரி சார், சார் எந்திரி சார், எந்திரி, பட்டன் ரிமூவ் பண்ணு சார், பட்டன் ரிமூவ் பண்ணு சார், சார் என்ன என்ன பேசுகிறீங்க சார், சார் பட்டன் ரிமூவ் பண்ணு. இல்லை 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 சார். இப்போ நீ ரிமூவ் பண்ணுறியா பண்ணா? வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், என்னென்ன பேசுகிறீங்க சார்? நான் இல்லை சார், வேறு யாராவது வந்திருப்பாங்க சார், நான் இல்லை. நீங்கள் நல்லா குடிச்சிருந்தீங்க சார், அது மட்டும்தான் சார் தெரியும். நான் ரூம் புக் பண்ணிட்டு நான் கீழே போயிட்டேன் சார். எனக்கு எனக்கு உங்கள் ரூம்லலாம் எனக்கு எதுவும் வேலையே இல்லை சார், புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இதுங்க தியா அழுதுகிட்டே இருப்பாளா. பட் ஆனால் தயாங்க வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு, இந்த சத்தம் தான், இந்த சத்தம் தான் அன்றைக்கும் கேட்டுச்சு. இதே அழுகிற குரல், இதே சத்தம், இதே மாதிரி சேம் டைம் வந்து இப்போ க்ளோஸாக நின்றுட்டு இருந்திருப்பார்ல. ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு நடந்ததெல்லாம் அப்படியே லைட்டாக அப்படியே ஞாபகம் வந்திருக்கும். எந்திரி சார், எந்திரி. இப்போ என்ன கழட்ட மாட்டேன் அப்படி தானே? சரி நான் இல்லை. சரி நீ இல்லை, சரி வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில அனுப்பிச்சிருப்பாரு. இங்கே நீங்கள் நின்றுட்டு இருப்பீங்களா? அவர் உங்களை பார்க்குறாரு. பட் ஆனால் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் இப்போ தான் அப்படியே போயிருப்பாரா? சார் சொல்லு. இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தியா போகிற அந்த வழி மேலேயே போயிட்டு தியா என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. இங்கே நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அப்படியே தியா பின்னாடி ஏன் அவர் போகிறாரு, ஏதாவது தியா கிட்டே பிரச்சனை பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போவீங்களா? தியா அப்படியே நேராக ஜிமின் கிட்டே தான் போயிருப்பா. ஜிமின் கிட்டே போயிட்டு அப்படியே கேஷுவலாக பேசுகிற மாதிரி இங்கே நடந்தது ஏதோ காமிச்சிக்காத மாதிரி பேசிவிட்டு அப்படியே போவாளா? அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு, நேரம் அவன்கிட்ட தான் போய் பேசுவாளா? இருக்கட்டும் உனக்கு அப்படின்னு சொல்லி இப்போது தயங்க வந்து இப்படி தான் யோசிச்சுட்ருக்காரு. போகலாம் சார், போகலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கூப்பிட்டு போயிருப்பார். அதாவது இங்கே ஜிம் நிற்கிற இடத்த க்ராஸ் பண்ணி தான் இப்போ நீங்கள் போகணும். அப்படி போகும்போது தான் திரும்ப ஜிம்னை பார்க்குறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஜிம்னை பார்க்குறீங்க, ரொம்ப அழுக்கையாக வருது. அழுதுகிட்டே இப்போ தயங்க கூட போவீங்களா? பாரு இது கழற. சரி இல்லை இது கழறன்னு கேட்டேன். என்ன லவ்வா? சார் சார் ப்ளீஸு, அதெல்லாம் கிடையாது வா அப்படின்னு சொல்லி இப்போது தயங்க வந்து கார் எடுத்துருப்பாரு. நீங்களும் போயிட்டு அப்படியே தயங்க பக்கத்தில் உட்காந்துட்ருப்பீங்க. அங்கே திரும்பி திரும்பி ஜிம்னை பார்த்துக்கிட்டே போவீங்க. ஜிம்னானா உங்களை கண்டுக்கவே இல்லை, ஆனால் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க. தயங்க வந்து உங்களை ஏதோ திட்டினாரு அப்படின்றது எல்லாமே அங்கே நோட் பண்ணியிருப்பார். பட் ஆனால் எதையும் கண்டுக்காத மாரியே இருப்பார். இங்கே கார் கேம்பஸ் அப்படியே கிராஸ் பண்ண உடனே இங்கே ஜிம் அப்படியே ஜிம்னோட ஃப்ரெண்டுக்கிட்டலாம் அப்படியே கத்துறாரு. எனக்கு எவ்வளோ குழுப்பத்தியா மச்சான், குழுப்பத்தியாடா அப்படின்னு சொல்லி ஜிம்னு வந்து திரும்பவும் அப்படியே கத்திக்கிட்டே இருப்பார். இங்கே தியா தான் வந்து காம் பண்ணி, சரிண்ணா எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, எங்கள் அப்பா நல்லா சமைப்பார் அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷன்லேருந்து அப்படியே டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஜிம்னை கூப்பிட்டு போயிருப்பா. ஜிமின் கூட அப்படியே தியா வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கா. சம்டைம்ஸ் இங்கே வந்து தயங்க அப்படியே புகையிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து தியாவை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி தான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பார். பட் தியா ஒத்துக்கவே மாட்டாள், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே இருப்பாள். நடுவில் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கிற மாதிரி ரொம்ப லோன்லியாக, யார் பக்கமும் நிற்க முடியாமல், எதுக்காகவும் உங்கள் அழவும் முடியாமல் சிரிக்கவும் முடியாமல் ரொம்ப தவிப்பீங்க. உங்களோட நிலமை தான் ரொம்ப கஷ்டமாக போயிட்டே இருக்குது. ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, ரொம்ப அப்படியே டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அப்படி தான் உங்களுடைய செகண்ட் செமஸ்டர் முடிச்சிருக்கும். இங்கே ஜிம்மினுடைய ஃபைனல் செமஸ்டர் அவருமே நல்லபடியாக முடிச்சிருப்பார். அதோட காலேஜ் எழுத்து மட்டும் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்ரீட்டாக அப்படியே எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஃபேர்வெல்லாம் அப்படியே நல்லபடியாக நடக்குது கோலாகலமாக. நீங்கள் பார்க்குறீங்க ஜிம் சந்தோஷமாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிவிட்டு அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே மறந்துட்டார் போல இருக்குது.
அவர் சொன்னார் எனக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எதுக்காக வெயிட் பண்ணணும்? அவர் அவர் தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. ஸோ அவரோட லைஃப்பை அவர் லீட் பண்ணிட்டு போகட்டும். தியா கூட லீட் பண்ண போகிறாரு போல் அப்படின்னு நீங்கள் தியா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஓகேங்களா? இங்கே தியா மேலே நம்பிக்கை இருக்குது, ஜிமின் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும்போது எதையாவது ஒன்று நினச்சி குழப்பிப்போம்ல. அப்படி தான் குழப்பிட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு 4 டேஸில் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே தயாங்க செம்ம கோவம். இங்கே அப்படியே தியா வந்து ஜிமின் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கா, வேணாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எப்படியும் ஹோட்டலுக்கு தான் போவா. ஹோட்டலுக்கு போயிட்டு அவளை மீட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. பட் நாங்கள் தியா இல்லை. சரி ஓகே, அவள் விஐபி செக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா போல் அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன் போகிறாங்க. அங்கேயுமே இல்லை. என்ன சார், தியா பார்க்கணும். அவன் எப்போயும் வேலையை விட்டு நிறுத்தியாச்சு அந்த பொண்ணை. ஏன் என்னால் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அங்கே நடந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்களா? அவருக்கு ஆக்சுவலாக தெரியும் தியா கூட தான் அன்றைக்கி நடந்துடுச்சு இந்த மாதிரி அப்படின்றது. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அங்கே சொல்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும்ல. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார். இப்போது நீங்கள் ஜிமின் கூட அங்கங்கே அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டே ஃபேர்வெல் அப்படின்றதுக்காக வெளியில் அப்படின்னு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9:30 அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வரீங்க. அது வரைக்குமே தயங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து இன்றைக்கி லாஸ்ட் டேப்பா ஃபேர்வெல், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? அவர் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு சமைச்சி வச்சுட்டு அவர் திரும்ப பார்ட் டைம் ஜாப்க்காக அவர் போயிருப்பாரா? இங்கே நீங்கள் இப்போ தான் ஒரு 9:30 இந்த மாதிரி வந்துட்டுருக்கீங்க. என்னல யார் சார்? எங்கடி போய்ட்டு வர? ஊரில் நல்லா சுற்றுறியா சார்? என்ன சார் நீங்கள் எங்கே? நான் எங்கே? சரி ஓகே, என்ன எத்தனை பேருக்கிட்ட நீ சொல்லு சார். என்ன பேசுகிறீங்க? சரி வா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கார்க்குள்ளால் அப்படியே உட்கார வைக்கிறதுக்காக பிடிச்சி கையை இழுக்கிறாரு. சார் என்ன பண்ணுறீங்க? கை விடுங்க. இது என்ன என்னடி என்னன்னு கேட்குறேன் சார். கையை விடுங்க சார். தியா என்ன டென்ஷன் பண்ணாதா? இரு. இல்லை சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? உங்ககிட்ட பேசணும். உங்ககிட்ட பேசணும். இல்லை சார், எனக்கு எதுவும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு இல்லை. ஆனால் எனக்கு பேசுகிறதுக்கு இருக்குடி. இருக்குது, நிறைய இருக்குது. நீ இப்போ வரியா இல்லைன்னா உன் வீட்டுக்குள்ளே வரவா சார்? சரி வா, உன் வீட்டுக்குள்ளே வரவா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்குள்ளால் அப்படியே கிடக்கன்னு சொல்லிட்டு எழுதிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது காம்பவுண்ட் கேட் கிடையாது, வால் கேட்டு. அதாவது வீட்டுடைய கேட் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் டோர் இருக்கிற மாதிரி இருக்குமா. இப்போ அப்படி தான் ஓப்பன் பண்ண சார். ஓப்பன் பண்ணுன்னு சார். சாப்பிங்க எங்கடி? இல்லை சார், எனக்கு பொறுமை இல்லாதியா உங்ககிட்ட பேசணும். ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். என்னோடய பொறுமைக்கும் ஒரு எல்லாம் உண்டு, சோதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டே இருப்பாரா. நீங்கள் அப்படியே எங்கள் பக்கத்தில் ஒரு கோலமாக ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பாக்குள்ளேருந்து சாவி எடுக்கிறீங்க. அவர் அந்த சாவியை பிடிங்கிட்டு கடன்னு சொல்லிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே உள்ள இந்த கதவு அதையும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப அப்படியே வெளிலேருந்து அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இந்த கதவு டோர் லாக் பண்ணிவிட்டு சார் சார் சரி சொல்லு. நீ அப்போ சொல்கிறியா இல்லை நானா? என்ன சார் பிரச்சனை? ஆனால் ஊனா என்ன பிரச்சனை? அதான் சொல்கிறேனே சார் தெளிவா. நீங்கள் ஏதோ கனவு கண்டிருக்கீங்க. என்ன தான் பிரச்சனை? எப்போ பாரு என்ன பார்த்தாலும் திட்டுறது. ஏதோ தப்பு பண்ணுன்னு தான் சொல்லுங்கள், நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறேன் ப்ளீஸ். உங்கள்கிட்ட எப்போ பாரு திட்டு வாங்கிட்டு என்னால் இருக்க முடியாது சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி தியா அப்படியே அழுதுகிட்டே இருப்பா. என்னடி நடிச்சிட்டியா? போதுன்ற அளவுக்கு நடிச்சிட்டியா? சொல்லு. என்ன எத்தனை பேர் கூடடி இன்றைக்கி எங்கே போனேன் சார்? வரப்பா பேசாதீங்க சார். ஐயோ நானாடி? நீ தாண்டி பண்ணுற. அந்த உங்ககிட்ட வந்து கேட்டல, உன் கூட அப்படி இருந்த மாதிரி இருக்குது, நீ கிட்ட கத்தன மாதிரி இருக்குது, என் காதில் இப்போ வரைக்கும் கேட்குறடின்னு சொன்னாலியாடி? சொன்னாலியா சார்? ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ஐயோ செம்ம ஆக்ஷன். ப்ராவோ. என்னடி நல்லா நடிக்கிற? சொல்லு. எத்தனை பேர் கூட? கம்மி
சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேக்வேர்டில் அப்படியே நடந்துகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஹாலில் அப்படியே டிவி ஆன் பண்ணி விட்டு அப்படியே அங்கே ஃபுல் சவுண்டு அப்படியே வைக்கிறாரு. சார் ப்ளீஸ், எனக்கு இவ்வளோ நாய்ஸ். என்ன இவ்வளோ நாய்ஸா? நாய்ஸ். ம் சரி சொல்லு, பத்தலையா உனக்கு? பத்தலையா? சரி என்ன, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுதியா? சொல்லு, எத்தனை பேர் கூட போனேன்? எவன் கூடடி? சொல்லு, உன்கிட்ட கேட்டல, ஓப்பனாவது பேசினல்லடி. எனக்கு தோணுது தோணுது தோணுது, நீ தான் தோணுது நான் கேட்டல. சொல்ல வேண்டியதானே? சொல்ல வேண்டியதானடி? சொல்லு. என்ன என் பின்னாடி தானே அலைஞ்சிட்டு இருந்த? எப்படி நான் உனக்கு திக்கட்ட ஆரம்பித்தேன்? நான் உனக்கு பிடிக்கலன்னு சொன்னதான். ஆனால் இப்படிலாம் நடந்ததுக்கப்புறம் எப்படி இன்னொருத்தவங்க கூட உனக்கு? சார் இல்லை. ஆமாண்டி, இல்லைன்னா சொல்வேன். நிறைய பேர் கூட போக ஆரம்பிச்சிட்டல, இல்லைன்னா சொல்வேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தயங்க அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. எப்படியும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாரா, அந்த பட்டன் அப்படியே கையில் இருக்கிற பட்டன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஷர்ட்டை மடித்து விடுறாரு. அப்படியே காலர் பட்டன்லேருந்து ஒரு 4 பட்டன் அப்படியே அவுத்து விடுறாரு. ஃபுல்லாக அவுக்கல, டக்குன்னு பண்ணியிருக்கோம் அவரோட ஷர்ட்டு அப்படியே வெளில எடுத்து விடுறாரு. சார் வெயிட் பண்ணுண்ணே. சார் வெயிட் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட் எல்லாம் அப்படியே அவுத்து அப்படியே தூக்கி எறிகிறாரு. நீங்கள் அப்படியே இந்த பேக், அந்த காலேஜ் பேக் மாட்டிகிட்ருக்கிற மாதிரியே இந்த சைடில் ஒன் சைடில் மாட்டிகிட்ருக்கிற மாதிரி வந்திருப்பீங்களா, அது அப்படியே உங்கள் கையில் அப்படியே தொங்கிட்டுருக்கும். பேக் வந்து ஃபுல்லாக மாட்டியிருக்கல, கை வந்து தொங்கிட்டுருக்குமா. பேக்கில் போடு சார். பேகை கீழே போடுறீ, கீழே போடு சார். கீழே போடுதியா? சொல்லும் போதே செய், டென்ஷன் பண்ணாத சார். கீழே போடுறீ அப்படின்னு சொல்லி அவருக்கும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட் கிட்டே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமா. ஒரு வேகமாக வந்து இந்த பேக் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை அப்படியே சோஃபாவில் தள்ளி அப்படியே கட 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 கடன்னு சொல்லி அந்த பட்டன் அப்படியே ரிப் பண்ணுறாரு. சார் சார் என்ன என்ன கேடு எடு கையா சார், விலகுங்க, தள்ளுங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் வந்து அப்படியே பிச்சிருப்பார்ல, அந்த பிச்சு அந்த ஷர்ட் அப்படியே 2 கையிலும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் உங்கள் மேலே தான் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. சோஃபாவில் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, அவர் உங்கள் மேலே உட்காந்துட்ருக்காரு. சேம் டைம் அந்த ஷர்ட்டில் 2 பக்கமும், அதாவது ஒரு பக்கம் வந்து பட்டன் வச்ச மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஓப்பன்டாக அந்த ஹோல் வச்ச மாதிரி இருக்கும்ல, 2 சைட்லேயும் பிடிச்சிட்ருப்பாரு. நீங்கள் வந்து அதை அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க. யா, ஒரு விஷயம் எனக்கு புரியல. நான் உன்னை பிடிக்கலன்னு தான் சொன்னேன், ஆனால் என் ஆழ் மனசுக்குள்ள நீ தான் இருந்திருக்கணும். போக போக தான் எனக்கு புரிஞ்சுது. நீ இன்னும் ஒருத்தவன் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனை நீ கட்டி பிடிச்சிட்டு இருந்தது. நீ 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 என்ன போனாலும் ஒரு மாதிரி எனக்கு ஜலசாச்சுடி. ஆனால் அப்போ புரியல. அன்றைக்கி நைட்டு உன்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கப்புறம் அப்படியே நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருந்ததுடி. ஒரு நாள் நீ ஒருத்தங்கிட்ட பேசுகிறப்போ ஜெமினி உன்கிட்ட பழகினது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நீ திரும்ப 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 மறைச்சு 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 இல்லவே இல்லை இல்லவே இல்லை இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்றத எனக்கு அப்படியே. என்ன பண்ணுறீங்க சார்? எதுவும் நடக்கல உங்களுக்கும் எனக்கும். அதை தாண்டி என்னால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ கூட நீ அதை சரி 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 தயா கண்ட்ரோல் பண்ணுறா, கண்ட்ரோல் பண்ண. இவ சொல்கிறத கேட்க மாட்டா. இப்போ கூட இவ சரிடி சரி, நீ நீ நிறுத்த மாட்டேன், நிறுத்தவே மாட்டடி, நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, நீங்கள் பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது நீங்கள் பிடிச்சிட்டு இருந்ததை சரி ஓகே இப்போ ஒன்றும் பண்ண வேணாம், இவ வாயாலே கேட்போம் அப்படின்ற மாதிரி விட்டுருப்பார். நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கதா நினச்சிட்டே இருப்பீங்களா. அப்படியே டக்குன்னு என்ன பண்ணியிருப்பார், அந்த ஷர்ட் அப்படியே பிடிச்சி அப்படியே இது பண்ணுவாரா, உங்கள் கையெல்லாம் அப்படியே 2 பக்கமும் அப்படியே தெரிச்சு அப்படியே விழுது. என்னடி உள்ள எத்தனை தான் போட்டிருப்பேன்? ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணியிருப்பார், உங்களோட காமிசோல் அண்ட் ப்ரைஸ் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கியிருப்பார். சார் பார் சாருன்னு செவில் பிஞ்சிரும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ரைட் சைடில் மச்சம் இருக்குது. இதை தானடி கேட்டேன். கேட்டல, கரெக்டாக சொன்னாடி. அது தெரியாமலாம் இல்லை,
உன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. பட் ஆனால் அது லவ்ன்றது எனக்கு தெரில. போக 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 தாண்டி என் மண்டைக்குள்ளால நீ வந்து குடைய ஆரம்பிச்சிட்ட. ஆனால் நீ எப்படி என்னை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற மயிராங்கிட்டெல்லாம் போயிட்டு நீ சார் என்னால் முடியாது கல்ட்டு. சரி இல்லை, என்னால் முடியலடி. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு நாளும் நீங்கள் மண்டைக்குள்ளால என்னால் முடியல தியா, முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடான்னு என்ன பண்ணியிருப்பாரு, உங்களோட ட்ரெஸ் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பிச்சு அப்படியே எழிகிறாரு. ஒரு பக்கம் அப்படி விழுது. அவரோட ஷர்ட்லாம் அப்படியே மடக்கி விட்டு அப்படியே போட்டிருந்துருப்பார்ல, எல்லாத்தையுமே அவருமே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி வீசுறாரு. ரூம் ஃபுல்லாக அப்படியே உங்கள் ட்ரெஸ் அவரோட ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு ஓரமாக அப்படியே கிடக்குது. சார் என்ன சார் ப்ளீஸ் சார் விடுங்க சார். என்னடி விட சொல்கிற, இப்படி விட சொல்கிற? நீ தான் எனக்கு எல்லாமே ஆனதுக்கப்புறம் இப்படி விட சொல்கிற? எப்படி என்னை விட்டு சரி இல்லை, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாரு மயிர் புட்டிங்க நாயா. எப்படி சொல்கிற? தப்பாக எப்படி நான் புரிஞ்சுக்கப்பேன் சொல்லு. எப்படி? நான் தான் சொல்கிறேனே, உங்கள் மச்சம் இருந்தது. போதும் விடு நான் அன்றைக்கி கத்தி அலர்னதெல்லாம் என் காதில் விழுதுடின்னு நான் அவங்கக்கிட்ட எவ்வளோ ஓப்பனாக வந்து பேசினேன்லடி. என்னடி உனக்கு பிரச்சனை? ஆல்ரெடி என்னை லவ் பண்ணிட்டு தானே இருந்தேன். என்ன திகட்டிட்டேன்னா? அன்றைக்கி ஒரு நாள் நைட்டுக்குள்ளே திகட்டினான்னு கேட்குறேன். எப்படி என்னை விட்டு போனேன்? என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் ஒரு மயிரும் சொல்கிறது கிடையாது. யார்? என்ன ஜிம்முன்னு ஏதோ ஒன்று அப்ரோச் பண்ணுறானா? ஐயோ இல்லை. அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களுடைய கையை ரெண்டுத்தையும் அப்படியே மேலே பின் பண்ண மாதிரி அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. சேம் டைம் அப்படியே தியாவோட உடம்பு அப்படியே அணுவாக ரசிச்சுக்கிட்டே அப்படியே டெம்ட் ஆகுது. பட் ஆனால் பேசிகிட்டா இருக்காரு. இன்னும் மூவ் பண்ணல, எதுவுமே பண்ணவே இல்லை. சார் ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. சொல்லு, பேசி கிளியர் பண்ணும், அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. என்னால் முடியல தயாங் ப்ளீஸ். வந்துட்டியாடி? உன்னோட தயாங் தான் நான். இல்லை இல்லை இல்லை. இப்படி தாண்டி என்ன கூப்பிட்டா? இல்லை இல்லை சார். இப்போ பாருடி, சாரு மயிரன்னு மண்டை பிடிச்சி கொண்டு சொல்லிட்டேன். சொல்லு தயாங் சொல்லு. இல்லை வேண்டாம் வலிக்குது முடியல வேண்டாம் தயாங் டேட் தள்ளி போயிருக்கு, தள்ளுங்க அப்படின்னு சொல்லி டே தியா தள்ளி விட்டுருப்பா. என்னடி என்ன சொன்ன? என்னடி சொன்ன? டேட் 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 அப்படின்னு சொல்லி தியா அப்படியே மூச்சு வாங்கிட்டே இருப்பாளா. இங்கே அப்படியே டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாரு, எந்திரிச்சு உட்கார வச்சு சரி 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 இருடி அப்படின்னு சொல்லி தண்ணி மூட்டை வந்து கொடுத்துருப்பாரு. சரி குடிட்டி குடின்னு சொல்லி தண்ணி கொடுத்துருப்பாரு. என்ன சொன்னேன்? என்னடி சொன்னேன்? ஒன்றும் இல்லையா? சரி ஓகேடி ஓகே. இல்லை டேட்டு தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே தியா அழ ஆரம்பிச்சிருப்பா. என்னடி சொல்கிற? உண்மையாவா? வயிற்றுக்குள்ள சொல்லுடி. இல்லை என்னடி இல்லை? என்ன இல்லைன்னு கேட்குறேன். நீங்கள் இல்லை. யாருடி? நான் இல்லைனா யார்? நீங்கள் அப்படின்னு சொல்லி தியா அப்படியே சொல்லியிருப்பாளா. என்னடி சொன்ன? இது உங்களோடதுல என்ன சொன்ன? சொல்லுடி சொல்லு. நீங்கள் என்ன பண்ணாலும் இது
அந்தளவுக்கு ஆயிடுச்சு. சரிடி, என்னோடது இல்லைண்ணா எதுக்கு உன் வயிற்றுக்குள்ளே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் 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 கடிக்க வேண்டாம் வேண்டாம் முடியாது ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் உங்களுடைய தான் வீடுங்க. உங்கள் குழந்தை தான் நான் சொல்கிறேன்ல, விடுங்க ப்ளீஸ், உண்மையாலுமே தான் உங்கள் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி தியா அழுதுறப்பா. அங்கே டக்குன்னு அப்படியே தயங்க வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு தியாவை திரும்பவும் மொத்தமாக கொடுத்துட்ருக்காரு. விடுங்க, நான் தான் சொல்கிறேன்ல, உங்கள் குழந்தை தான், விட்டுருங்க ப்ளீஸ். பைத்தியக்காரி, பாருடி, இல்லை பாருடி, ஏண்டி நான் அவ்வளோ கொடூரமானவனா? சொல்லுடி, என்ன சொல்ல? எதுக்காக பொய்யுக்கு மேலே காலேஜில் விசாரித்தேன். சொல்லுடி, சொல்லு. இல்லை சொல்லுடி. என்ன, என் அப்பா உன்னை கூட்டு மிரட்டினானா? சார், மயிர் பிடுங்கி சாருன்னு சனின்னு தப்பாயில் வந்துட போதுடி. ஏன் கூப்பிட்டு மிரட்டினா சொல்ல மாட்டியா? வாய்க்கிழே காலேஜில் மட்டும் பேசுகிற. சார், செவ்விழுப்பியோன்னு சொல்லிட்டேன். சாருன்னா இல்லை பாரு, உன்னோட தயம் புரிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தியாவுடைய ஃபேஸ் அப்படியே கப்பான மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருப்பார். டக்குன்னு தியாவுக்கு ரொம்ப அழுகம் வந்திருக்கும். அப்படியே தயங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு இறுக்கி அணைச்சிக்கிட்டு அப்படியே லேப்பில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப அழறா. தயம் ரொம்ப பயந்தேன் தயம், என்னால் முடியல தயம். ஒரு பக்கம் அப்பாவுக்கிட்ட பயந்தேன், ஒரு பக்கம் உன்கிட்ட பயந்தேன், ஒரு பக்கம் என் வீட்டில் என் அப்பாவுக்கு தெரிஞ்சனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி என்னால் முடியல தயம், முடியல அப்படின்னு சொல்லி இங்கே தியா அழுதுகிட்டே இருந்திருப்பாளா. சரிடி, சரி, நான் பண்ண தாண்டி தப்பு. நீ ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணும்போதே ஓகே சொல்லியிருக்கணும், விடு அப்படின்னு சொல்லி இங்கே அப்படியே தியாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கங்கே அப்படியே கை இப்படியே ஆகிட்டே இருக்குமா. தயம், ரெடி, என்ன பண்ணுறீங்க? கையிடுங்க, இருங்க, நான் ட்ரெஸ் இல்லை இதுக்கப்புறம் அப்பா வந்துடுவார். பரவாயில்ல, என் மாமனாரே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இங்கே தியாவை அப்படியே தூக்கிட்டு தியாவோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிருப்பார். தயா, பரவாயில்ல படுடி அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸில் தான் 2 பேருமே இருந்திருப்பாங்க. அப்படியே தயாங் வந்து அங்கே தியாவோடைய கட்டி பிடிச்சிக்கிட்டு, தயாங் ஒன்றும் இல்லடி, படு, ஜஸ்ட் ஃபீல் பண்ணும், உன்னுடைய டச் நான் ஃபீல் பண்ணுடி, தெரியலடி, விட்டு, வேறு ஒன்றும் தேவையில்ல எனக்கு அப்படின்னு சொல்லி இங்கே தயாங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பாரு. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து டெய்லி அழகிறது தான், இன்றைக்கும் அப்படி தான் அழுதுகிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி என்ன தெரியல, ரொம்ப அழுதுகிட்டே இருப்பீங்களா? இப்போது உங்கள் டோர் அப்படி நாக்கார சத்தம் கேட்கும். அம்மா கிளம்பு. எங்கம்மா? ஏன், எங்கே இதுக்கு என்னன்னு சொன்னால் தான் வருவியா, இல்லை வரமாட்டியாண்ணா? இல்லைம்மா. கிளம்பு. சரிம்மா. ட்ரெஸ் எல்லாம் ஒன்று மாற்றாவில்ல, வா, காலைல தானே போகுது, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க. அது அப்படியே லாங் ட்ராவல் போல், கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock 3 o'clock அந்த மாதிரி இருக்கும். இப்போது வந்து பார்த்தா ஒரு பெரிய கோவில், இந்த கோவிலில் பெரிய அலங்காரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இன்றைக்கி நம்ம கல்யாணம் போல், அது அவர் கூட அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அப்படி தான் உங்களுக்கு அலங்காரம் எல்லாம் நடக்குது. ஒரே அழுகையாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷமே செத்து போயிடணும்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. இப்போது லிட்டரலி உங்கள் மனசு அப்படியே கும்மரி அழணும் அப்படின்றது மட்டும்தான் தோணுது. அழவே முடியல. ஒரு மாதிரி இந்த தொண்டைக்குழிலாம் அடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். இப்போது உங்களை இப்போது ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஓமம் வளர்த்துக்கிட்டு அங்கே ஹீரோ உட்காந்துட்டு தாலி எடுத்து கொடுத்துட்றாங்க மாப்பிள்ளை கையில். நீங்கள் பார்க்கவே இல்லை தயாங்க, அப்படியே கட்டுறாரு உங்கள் கழுத்தில். அவ்வளோதான், அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு ரொம்ப அழறீங்க. அந்த தாலி அப்படியே பிச்சு கடாசணும்னு தோணுது. டக்குன்னு உங்களுக்கு ஒரு தைரியம், அம்மா எனக்கு இது கல்யாணம் வேண்டாம்மா, வேண்டாம், எனக்கு இது கல்யாணம் வேண்டாம், இது தாலி வேண்டாம்,
எனக்கு தேங்க்ஸ் யாரும் வேணாமா அப்படின்னு சொல்லி இந்த தாலியை எடுத்து போய் வீச போவீங்களா? அப்படியே ஒரு கை வந்து அந்த தாலி அப்படியே உங்கள் கழுத்தில் திரும்ப ஸ்ட்ராங்காக போட்டு விட்டு செவ்விலே பல்லார்னு ஒரு ஆற அப்படியே ஷாக் ஆகிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என்னடி நான் கொட்டின தாலியா மறுத்தெறிகிற அளவுக்கு உனக்கு தைரியமா? சீனியா சீனியா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே கட்டி பிடிக்க போவீங்களா? ஏய் எடுத்து என்ன பண்ணுற சீனியா? ஏய் சீனியர் மயிரை நினச்சிக்க பல்ல பைத்துருவேன், மூடிட்டு உட்கார் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. ஜஸ்ட் ஓகே நமக்கு வந்து தயம் கூட கல்யாணம் ஆகலை, நம்ம சீனியர் கூட தான் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, சிரிக்கிறீங்க. அவர் உங்கள் காலை பிடிச்சி அப்படியே மெட்டிலாம் போட்டு விடுறாரு. அங்கே அப்படியே சுற்றி வரீங்க, நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் நடக்குது. சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்குறீங்க. ஜிம்னோட மூஞ்சி தான் அப்படியே பெட்ரமாஸ் லைட்டு 10 அப்படியே கட்டி தொங்க விட்ட மாதிரி அப்படியே மாதிரி ரெட்டிஷாகவே இருக்குது, கோவமாகவே இருக்குது, கோல்டாகவே இருக்குது. அது ஏன்னே உங்களுக்கு புரியவே இல்லை. அப்படி தான் அன்றைக்கி டே வந்து அந்த ரிச்சுவல்ஸ் அந்த ஃபுல்லாக அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு மதியமாக இப்போது உங்கள் ஜிம்னு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. பெரிய வீடு. அங்கே உள்ளே போகும்போதே இப்போது சீனியர் இப்போ பாருடி சீனியர் மயிருன்னு ஏதாவது கூப்பிட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்க பல்ல உடைச்சிருவேன். என் பேர் ஜிம்மன், ஜிம்மன் மட்டும் கூப்பிட்டு சீனியர் மயிரில் என்ன கூப்பிட்டுருக்காது அப்படின்னு சொல்லி கழுத்தில் இந்த மாலையை தூக்கி அப்படியே எரிஞ்சிட்டு கடக்கடன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போகிறாரு. ஏனே தெரில நீங்கள் அழறீங்க. எதுக்கு? ஏன்? நான் ஆசைப்பட்ட மாதிரி அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே, எதனால் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே அப்படி தான் இப்போது அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அங்கே இருக்கிற ரிலேஷன்ஸ்லாம் இந்த பொண்ணுக்கு ஜிம்மிக்கு அழகாக இருக்குடா, இந்த பொண்ணு பேரே ஜிம்மிக்கு தானே தெரியுமா, காலேஜில் இப்படி தான் கூப்பிடுவானா, ஜிம்னு வந்து இந்த பொண்ணு பின்னாடி அப்படி சுற்றினானா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இந்த கதைலாம் தெரியுது, நல்லா பேசுகிறாங்க. பட் ஏனோ தெரில ஜிம் வந்து அதுக்கப்புறம் கீழே வரவே இல்லை. அப்படி தான் டே ஸ்கிப் ஆகிட்டு இப்போது உங்களுக்கும் ஜிம்னுக்கும் வந்து வெட்டிங் நைட்டுன்னு சொல்லி உங்களை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி மேலே அனுப்புகிறாங்க. ஜிம் இப்போவும் கீழே வரல, அதாவது ஈவினிங் சாப்பிட்றதுக்கும் கீழே வரல. இப்போ நீங்கள் மேலே போகிறீங்க. மடி அவன் கொஞ்சம் கோவக்காரன், பார்த்துக்கோண்ணே. ம் ஓகே ஆண்டி. அத்தைன்னு கூப்பிடுமா. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு இப்போது டோர் நாக் பண்ணுவீங்களா? சீனியர் கதவு ஓப்பனில் தான் இருக்குது, வரியா அப்படின்னு ஒரு குரல் கோல்டாக இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது. இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு சீனியர்னு சொல்லிகிட்டே வருவீங்களா? அது யார் உன் அப்பம் க்ளோஸ் பண்ணுவானா என்ன? சீனியர் கதவை க்ளோஸ் பண்ணுறது யாரோ உங்கள் அப்பா க்ளோஸ் பண்ணுவானான்னு கேட்டேன், காதில் விழுந்ததில்ல. சீனியர் தோ பாரி சீனியர் மயிருன்னு கூப்பிட்டுன்னு வச்சுக்கேன் பல்லு தெரிச்சிடும், போ க்ளோஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போ லேப் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. ஏன்னே தெரில ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாரு. சீனியர் ஏன் கோவமா அப்படின்னு சொல்லி திரும்பியிருப்பீங்களா? அந்த பால் சொம்பு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். சீனியர் இந்த சீனியர்னு என்ன கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன் கொலை நடக்கும்டி. இதோ பாரு ஓ சீனியர்லாம் எப்போ செத்துட்டான். இது ஜிம்மின், புரிஞ்சுதில்ல? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இதோ பாரு என்ன டென்ஷன் பண்ணன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். ட்ரெஸ்ஸை கழட்ட படு. என்ன ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு படுன்னா தெரியும்ல உனக்கு, காதில் விழுதில்ல? என்ன பேசுகிறீங்க சீனியர்? எனக்கு இப்போ வேணும்டி, ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு படு. என்ன பேசுகிறீங்க சீனியர்? பாரு கொலை பண்ணிடுவேன். சீனியர்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். மூடிட்டு படுக்க சொன்னேன், படு அப்படின்னு அவரோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜஸ்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க அழுதுட்டு. சீனியர் திரும்ப சொல்லிட்டேன், வாயிலாக வந்துருப்போது. கழட்டிட்டு படுனா படு, இல்லையா மூடிட்டு ஓரம் போயிட்டு நில்லு, நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் படுக்க போவாரா? சீனியர் கையெடு. சீனியர்ன்ட்டு என்ன படுக்கிறியா? படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்த வார்த்தை நீங்கள் எதுவும் பேசவே இல்லை. உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே கழட்டி விடுறீங்க. நீங்கள் கழட்டுற வரைக்கும் அவருக்கு பொறுமைலாம் இல்லை. டக்கு டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாரு, நீங்கள் அந்த சாரியை அப்படியே உருவிட்டு அப்படியே இந்த சுற்றி இருக்கும் இல்லையா, அந்த முந்தியிலேருந்து அவுத்துட்டு கீழே ஃப்ளீட்ஸ் எல்லாமே அப்படியே உருவிட்டே இருப்பீங்க. கடகடன்னு என்ன பண்ணியிருப்பாரு, அவரே அவுத்து விட்டு அறிஞ்சிட்டு உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே மேலே ஃபுல்லாக அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஆகிட்டு ஒரு மாதிரி ஹிக்கீஸ் அப்படியே வேறு மாதிரி இப்படி விழுந்துகிட்டே இருக்குது. ரொம்ப பெயினாக இருக்குது. ஆனால் கத்தவே இல்லை. ஒரு மாதிரி பிடிக்கல உங்களுக்கு அது. ஏன்னே தெரில. அது நம்மளோட சீனியர் அப்படின்ற மாதிரி தோணவே இல்லை. ஒரு மாதிரி அழுகையாக இருக்குது. இங்கே அப்படியே இங்கே ஜிம்மினுக்குமே வந்து அது ஏனோ தெரில, ஒரு மாதிரி ஸ்டேஞ்சாக தோணுது. பட் ஆனால் ரொம்ப ரஃப்பாக தான் நடந்துக்கிறாரு. ரொம்ப ஹாஷாக அன்றைக்கி நைட் அப்படி தான் கிராஸ் ஆகுது. உங்களுக்கு அழுகையாக இருக்குது. தாங்கவே முடியல. ஏன் இப்படி பண்ணுறாரு? ஏன் நான் அவரை ரொம்ப லவ் பண்ணேன், அவர் என்ன ரொம்ப லவ் பண்ணார், பட் எதுக்கு இந்த மாதிரி நடக்குது, எதுக்கு இப்படி இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு புரியாமல் அப்படியே தவிக்கிறீங்க. சீனியர் ஏய் சீனியர் சீனியர்ண்ணா பயிர் போடுங்க. என்னடி? அதான் செத்துட்டானே, எதுக்கு திரும்ப திரும்ப சீனியர் சீனியர்ன்ற? இல்லை பாருடி, இந்த சென்டிமெண்ட் மாயிராலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், செவ்வளோ இது கையில் கொடுத்துருவாண்டி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட க்ளோஸாக வந்துட்டு உங்கள் ஜாலைன் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அப்படியே தள்ளி விடல. பட் ஆனால் அந்த ஜாலைனோட சேர்த்து அப்படியே சைடாக அப்படியே தள்ளி விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துட்டு ஒரு டீப் ப்ரீத்து எடுத்துகிட்டு அப்படியே அவர் அந்த பக்கம் திரும்பிட்டு படுத்துடுறாரு. நீங்கள் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிட்டு அப்படியே இருக்குமா? ஏய் ட்ரெஸ்ஸை கவர் பண்ணிட்டு போடு, அப்புறம் திரும்ப மேலே பாஞ்சுனா அப்புறம் தாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த பக்கம் திரும்பிகிட்டே சொல்லியிருப்பாரா? நீங்கள் பெட்ஷீட் எடுத்து அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்துருப்பீங்க. உங்கள் டியர்ஸ் எல்லாம் அப்படியே கீழே உங்கள் இந்த தலைக்கணி பில்லோவெல்லாம் நனையிற அளவுக்கு வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நைட்டு ஃபுல்லாக அப்படியே அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. இந்த காலையில் அவர் ஃபஸ்ட்டு எழுந்திரிப்பாரா, நீங்கள் முழிச்சிட்ருப்பீங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். பட் ஆனால் அவர் கண்டுக்கவே இல்லை. அப்படி தான் அவர் மட்டும் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. கிளம்பிட்டு ஏய் விட்டிஞ்சாச்சு, இன்னும் என்னடி ஒன்று தூக்கம் எந்திரி. சீனியர் ஏய் சீனியர் மகிரன்னு ஏதாவது பேசுகிறத மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கேன், கொலை நடக்கும். புரியுதுல? ஓகே ஓகே அப்படின்னு 2 வார்த்தை அவ்வளோதான். இங்கே அப்படியே ஒரு ஆஃபீஸ் கிளம்பி போகிறாரு. ஏன்னா ஃபைனல் இயர் முடிச்சுட்டு தான் நான் போய் சொல்லியிருப்பேன், ட்ரீட்லாம் கொடுத்துருப்பாரு. அவரோட அப்பாவோட ஆஃபீஸ் இப்போ இவர் தான் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஆஃபீஸுக்கு போயிருப்பார். நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கீழே வந்திருப்பீங்க. என்னம்மா டயர்டாக இருந்தால் படுக்க வேண்டியதுதானே? இல்லாத பரவாயில்லம்மா போ, உனக்கு மேலே வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களை மேலே அனுப்பிச்சிருப்பாங்க. உங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. இங்கே ஜிம்மின்னு தான் சொல்லி தான் எல்லாமே நடக்குது. பட் ஆனால் ஜிம்மின் உங்ககிட்ட நல்லா பேசுகிறதே கிடையாது. ஆஃபீஸ் போயிருப்பார். ஆஃபீஸ்லேருந்து அப்பப்போ உங்கள் அத்தைக்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பார். அது உங்களுக்கு தெரியாது. இப்போ அப்படி தான் அன்றைக்கி ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு வந்திருப்பார். ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. ஏய் எந்திரி. சீனியர் எந்திரின்னு. இல்லை வா. என்ன சீனியர்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ நான் என்ன ஜிம்முன்னு கூப்பிடு. உயிர் பிடிங்காட்ட சீனியர்னா பல்லு பீத்துக்கும். ஒரு தடவை அடித்தாலும் உனக்குலாம் திருந்த மாட்டல அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. சீனியர் என்ன என்ன ஏய் சி என்னாச்சு? என்னடி பண்ணுற? நான் தான் சொன்னல சீனியர் கூப்பிடாதானே. நீங்கள் ஏய் பாரு, இந்த டூனில் என்கிட்ட பேசாத. இந்த சீனியர் மயிரன் மட்டும் கூப்பிடாதடி, கூப்பிடாத அப்படின்னு சொல்லி உங்களோட வந்துட்டு அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணிவிட்டு அவர் விட்டு போகலான்னு பார்ப்பாரு. பட் ஆனால் திரும்ப வந்து என்ன 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 பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? என்ன 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 பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. பட் ஆனால் அந்த கிஸ் வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆகவே, கிரேவிங்ஸ் இன்னும் ஏறவே அவர் அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்களுடைய சாரி அப்படியே ஒன்று அப்படியே கழட்ட ஆரம்பிச்சுட்டு நீ இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஹாஷாக நடந்திருக்கும். இப்போ சாஃப்டாக அப்படியே டீல் பண்ணிகிட்டே இருப்பாரா. அது உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீங்களும் அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
சீனியர் சீனியர் ஏய் என்னடி பண்ணுற? சீனியர்னு கூப்பிடாதான்னு சொன்னேண்ணா. என்ன என்ன பேசுகிறீங்க? ஆமாடி, அவன் பேரை மட்டும் சொல்லாதா அப்படின்னு சொல்லி அப்படியே எந்திரிச்சு போயிருப்பாரு. நீங்கள் எங்கே போ ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்ச மாதிரி தானே இருப்பீங்க. அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் வாரி குவிச்சிக்கிட்டு கட்டி அணைச்சிக்கிட்டு பெட்ஷீட்டோட கவர் ஆன மாதிரி அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. அலற சத்தம் அப்படியே வெளில வரைக்குமே கேட்கும். இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வெளில போயிருப்பார். டேய் என்னடா எதுக்குடா அழறாவ? அம்மா உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களா? இல்லைடா பாருங்கம்மா போங்க சும்மா அப்படின்னு சொல்லி ஜிம்னு அப்படியே திரும்ப உள்ளே வந்துருப்பார். நீங்கள் அழுதுட்டு தான் இருப்பீங்க. அவர் டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே பால்கனி சைடு போயிட்டு எதுவுமே பேசலை. பட் ஆனால் எதுக்காகவும் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இங்கே அப்படியே தியாவும் தயாங்கும் சார் சார் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார். ஏய் தயாங்கன்னு கூப்பிட்டு. தயாங்கன்னு கூப்பிட்டா எப்படியும் மேலே பாய்வீங்க. எதுக்கு? வேண்டாம் அதெல்லாம் பெட்டோடு இருக்கட்டும். இல்லை இப்போ எனக்கு வேணும். வேணும்டி அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் ரூமுக்கு அப்படியே எழுத்துட்டு போயிருப்பார். எழுத்துட்டு போயிட்டு தியாவுக்கு அங்கங்கே அப்படியே கையெல்லாம் பாஞ்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணியிருப்பார். என்ன சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன். என்னடி இது? இந்த கார்டு நீ தூக்கு போகலையா? அதெல்லாம் இல்லை, அது என் அண்ணன் கொடுத்தது. இது அண்ணன் கொடுத்தானா? இது பாரு, அவனோட பேர் இங்கே ஒழிக்கவே கூடாது, புரியுதுல? அதெல்லாம் முடியாதுப்பா, நான் தூக்கி போட மாட்டேன். நீங்கள் முக்கியமா ஜிமின் முக்கியமானு கேட்டால் ஜிமின் ப்ரோ தான் முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லி இது என்ன நின்றுட்டுருப்பாளா? அப்படியாடி? கிடைக்காதீங்க. காலேஜ் என்ன பண்ணுறீங்க? காலேஜ் தான் என்ன செமஸ்டர் லீவ் முடிகிற வரைக்கும் எவனும் அந்த பக்கம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே தயாங்க அப்படியே ரொமான்ஸ் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கார். சேம் டைம்ஸ் வந்து அப்பப்போ பிரின்சிபல் ரூமில் போயிட்டு தயாங்கோட அப்பாவை உசுப்பேத்துற மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு வருவார். தியா வேண்டான்னு சொல்லுவா. பட் ஆனால் இல்லை அவன் அப்படிலாம் பேசினால அவன் அனுபவிக்கட்டும்டி, அப்போ தான் அவன் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லி தியாவை கூப்பிட்டே போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வருவார். தியாவோட லைஃப் அப்படியே ரொம்ப ஜாலியாக அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். இங்கே அப்படியே பேரலாம் இங்கே ஜிம்கிட்ட தியா வந்து பேசுவா. அப்போல்லாம் இங்கே அப்படியே பொசஸில் அப்படியே பொசுங்கி போவாருங்க தயாங்க. ஏண்டி எதுக்கு போனேன்? இல்லை நான் ஜஸ்ட் ஜிமின் ப்ரோவை பார்க்க போனேன். ஏண்டி அந்த பழம் என்னானா அப்படின்னு சொல்லி தான் நீ புலம்புவ. இப்போ என்ன ஜிமின் தெரியலப்பா, அவங்களோட லைஃப் எப்படி போகுந்தால. பட் ஆனால் 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்றப்போ சந்தோஷம்தான், ஹாப்பி தான். ஆமாம் எப்படி நீங்கள்? அதுவா, அதான் நான் பார்க்க வந்தால அன்றைக்கே ஜிம்னு வந்து ஒயனோட வீட்டில் பேசுகிறதுக்காக வந்திருந்தான். சரி ஓகே, நம்ம எதுக்கு இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒயனோட வீட்டில் ஒயனோட அப்பா அம்மா கிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன். சரி ஓகே, நான் இல்லைன்றப்போ 2வது ஆப்ஷனாக ஜிம்னு தானே சூஸ் பண்ணுவாங்க. அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி இங்கே தயங்க சொல்லியிருப்பாரா? ஓ அப்படியா விஷயம்? ஆமாண்டி அப்படி தான் விஷயம் அப்படின்னு சொல்லி தயங்க வந்து இங்கே தியாவை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறா. ஐயோ சாரி கொஞ்சம் தள்ளி போங்க. ஏய் சார்லாம் கிடையாது, பாரு நல்லா. யார்? செக்யூரிட்டிடி. வா, காலேஜ் செமஸ்டர் முடிஞ்ச லீவ் நாளில் எவன் வரான் காலேஜுக்கு? அட்மிஷனுக்கு வேணால் எவனா வருவான், அவன் பார்த்தா எனக்கு என்ன என் காலேஜ்டி அப்படின்னு சொல்லி தயாங்க வந்து தியாவை அப்படியே கூப்பிட்டு போவார். இங்கே அப்படியே நீங்கள் அத்தை ரொம்ப போர் அடிக்குது, மேலே கொஞ்சம். இல்லைம்மா உள்ளேறேன், அவன் தான் எதை கத்துவான். இல்லை அத்தை போமா, அவன் கத்துவான், அதனால தான் சொல்கிறேன். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு அங்கே இருக்கிற டைரி ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி ஜிம்னோட ரூமில் ஒன்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவரோட பழைய டைரிஸ்லாம் அப்படியே கிடக்குது. அப்போது அந்த டைரிஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு, இது ஒரு காலேஜ் படிக்கும்போது இல்லை? ஓ ஓகே எடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாம், அவர் வரதுக்கெலாம் லேட் ஆகும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் டைரி எல்லாத்தையும் ஒன்று எடுத்து பார்க்குறீங்க. ஸ்கூல் டைமு நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அங்கே ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டது, போனது, அங்கே ஒரு மரத்தில் திருடி மாங்காய் பறிக்கிறேன்னு சொல்லி மாட்டினது, அப்புறம் நெல்லிக்காய் பறிக்கிறேன்னு கையை உடச்சிக்கிட்டதுன்னு சொல்லி நிறைய ஸ்டோரி லைன்ஸ் அங்கே இருக்குது. அதை அப்படியே படிக்க சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இப்போது இன்னொரு டைரியை ஓப்பன் பண்ணி படிச்சிட்ருக்கா. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவளை பார்த்த உடனேலாம் விழுந்துட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதான் என் வாழ்க்கணும் அந்த நிமிஷம் தோணுச்சு.
அதுக்கப்புறம் என்னோட சின்ன பொண்ணு தானேன்னு மனசு சொன்னாலும், ஆனால் எனக்கு தெரில, என் கால் அவள் பின்னாடி தான் போச்சு. இல்லை பார்க்கணும் என் கண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தது. டெய்லி பார்ப்பேன். டெய்லி அவளை பார்க்கலன்னு வச்சுக்கோயேன், ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு ஃபீல் எழுத முடியாது டைரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே இழுத்துருப்பாரு. சின்னதாக அப்படியே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே படிப்பீங்க. அப்படி தான் உங்களை எங்கே பார்த்தேன், எப்படி பார்த்தேன் அப்படின்றத எல்லாமே அப்படியே எழுதிக்கிட்டே இருந்திருப்பார். அப்போ தான் ஒரு பொண்ணுக்கிட்ட லெட்ரு கொடுத்து அனுப்புறத பார்த்துருப்பாரு. அது வந்து ஒரு நாள் மட்டும் கிடையாது, ரெகுலராக நடக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணியிருப்பார். ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் அதை ரொம்ப மென்ஷன் பண்ணி அந்த டேட்டு அந்த டைமிங்கோடு சொல்லியிருப்பாரா. அதை படிக்க உங்கள் கண்ணில் டியர்ஸ் ஆகுது. திரும்ப அப்புறம் மூடி போய்க்கிறீங்க. திரும்ப அதை படிக்கணுன்ற ஆசையில் திரும்ப படிக்கிறீங்க. இப்போ லாஸ்ட்டாக பிரேக்கப்னு சொல்லி நீங்கள் விலகுனதும் அவர் வந்து உங்களை திட்டி கீழே இறக்கி விட்டு போயிருப்பார் இல்லையா, அது வரைக்குமே அப்போது அந்த லாஸ்ட் டைரி வரைக்குமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. உட்காந்துட்டு அப்படியே அழுது படிச்சிட்ருக்கீங்க. லாஸ்ட்டாக இப்போ கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் ஒரு எதுவுமே எழுதவே இல்லை, பிளாங்காக இருக்குது. என்னடான்னு சொல்லி பேஜை திருப்பி பார்க்குறீங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ அப்படி தான் இப்போது நைட்டாக இருக்குமா, ஜிம்னு வந்துருப்பார். ஏய் என்ன பண்ணுற? சீனியர், உனக்கு ஒரு தடவை சொன்ன பார்த்தாதா? சீனியரா? யாரு சீனியர்? சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைரியெலாம் அப்படியே கடியில் அப்படியே நகர்த்தி விட்டுருப்பீங்க. இங்கே அதை ஜிம்மெலாம் பார்த்துருக்க மாட்டார். அப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு திரும்ப போய் கீழே சாப்பிட போகிறாரு. சாப்பிட்டியா? இல்லை. வா, சாப்பிடாம நேரம் பிடுங்கிட்டு இருந்தியா? சாரி, நான் பசிக்கலன்னு. உனக்கு பசிக்கலன்னா கேட்கல. டைம் ஆகிடுச்சா? வேலைக்கு போய் சாப்பிட்றதா ஓ வேலை, வர்றதா கழுட்டுற வேலை ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்களான்னு? இல்லைல்ல, மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிருப்பார். நீங்கள் பொறுமையாக அவர் பின்னாடி அப்படியே வந்திருப்பீங்க. அதாவது இந்த புது கல்யாண பொண்ணுங்கள்லாம் வந்து சாரி கட்டியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து பின்னு மட்டும் அங்கங்கே 4-5 இடத்துல அப்படியே குத்திருப்பாங்கல்ல, அது அங்கே நிற்கணும், இது இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. இப்போ அப்படி தான் நீங்கள் கீழே போயிருப்பீங்களா? அம்மாடி வா. இல்லாத நான் பொறுமையா. ஏன் எப்போ பொறுமையா? கொஞ்சம் மூடிட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டே இருக்கார். சேம் டைம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ணிகிட்டே அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. உங்களுக்கு புரியுது அவருக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது அப்படின்றது. பட் ஏன் இந்த கோவம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. அப்படி தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்களா? அம்மாடி கை கழுவிட்டு அப்படியே பக்கத்தில் கேசரி இருக்கும், எடுத்துகிட்டு வரியா? அம்மா என்னடா இங்கே இருக்கிறதாண்டா எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மினோட அம்மா சொல்லியிருப்பாங்க. உங்கள் காதில் விழுந்திருக்கும். ஆனால் நீங்கள் எதுவும் கேட்காம போய் கை கழுவிட்டு அந்த கேசரி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. எங்க வை, வேணும்னா எடுத்து சாப்பிட்டுக்க தெரியும். உட்கார். இல்லை சாப்பிட்டுட்டேன். அதுக்கு என்ன பண்ணுன்ற? உட்கார்னா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கேசரி எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாரா. நீங்கள் பார்ப்பீங்க. என்ன வேணுமா? கொஞ்சமா. ஏன் இதுக்கு உனக்கு இதுக்கடி கேசரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே சாப்பிட்றாரு. இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து உங்கள் மாமியார் வந்து அப்படி, அத்தை ஏன் உனக்கு இதான் பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தாம்மா, சும்மா சீனை போட்டு தெரியுறான், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அப்படியே பிரித்து சாப்பிட்டுட்ருப்பீங்களா? உங்கள் மூக்கு வாய் ஃபுல்லாக அப்படியே அப்படி இருக்கும். இங்கே உங்கள் அத்தை அப்படியே உள்ளே போயிருப்பாங்க. இவர் அப்படியே கேசரி சாப்பிட்டு வச்சுட்டு அப்படியே போய் கை கழுவிட்டு இந்த ஜோலவா. இல்லைங்க சாப்பிட்டுட்டு வரேன். உன்னை உள்ளே வான்னு சொன்னேன், உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போயிருப்பார். நீங்கள் அப்படியே ஐஸ்கிரீம் அப்படியே வச்சுட்டு வந்திருப்பீங்களா? ஏய் எடுத்து தின்னுட்டு வாடி, வச்சுட்டு வருவா அப்படின்னு சொல்லி அவர் மேலே போயிருப்பாரா. நீங்கள் என்னதான் பண்ணுறாங்க ஷோ அப்படின்னு சொல்லி எங்கள் புலம்பிகிட்டே நீங்கள் மேலே போயிருப்பீங்களா? நீங்கள் உள்ளே போனோடனே அவர் உங்களை லாக் பண்ணிவிட்டு உங்கள் பாய் ஃபுல்லாக அப்படியே அப்பி இருக்கோம்ல. ஏய் என்னடி பேசுகிற? சீனியர்னு கேட்டனா பாருடி, சீனியர்னா இவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தள்ளி விட்டு அப்படியே போயிருப்பார். உங்களுக்கு அழகியாக வருது. நீங்கள் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு பால்கனிலேருந்து வரவே இல்லை. இப்போ உள்ளே வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவர் மட்டும் படுத்துருப்பார். நீங்கள் இன்னும் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏய் கால் வெளியே அவனுக்கு சொல்லுங்கள். ஏதாச்சும் மேலே படு. இல்லை மேலே படுன்னு சொன்னேன். வேண்டாங்க எனக்கு தூக்கம் வரல. உனக்கு தூக்கம் வருதா வரலன்னு கேட்கல, எனக்கு நீ இப்போ வந்து மேலே படுக்கணும், புரியுதல? எதுக்கு? உனக்கு புரியலையா?
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட ட்ரெஸ் அப்படியே ஒன்று ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறது அந்த இருட்டில் மட்டும் தெரியுது. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்கள் சாரி அவுத்து விட்டு எறிஞ்சிட்டு இப்போ நீங்கள் அப்படியே போய் பெட்டில் படுத்துருப்பீங்க. அவர் அப்படி தான் அப்படி தான் நீங்கள் அவர் பண்ணுற டச் எல்லாமே வேணும்னு சொல்லாமல் வேண்டாம்னு சொல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்குமா. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ரொம்ப ப்ளஷராக இருக்கிற டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப இது பண்ணிகிட்டே இருப்பார். நீங்களும் சேர்ந்து ரொம்ப ப்ளஷராக ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? சினி 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 ஏய் இது பாரு அந்த பேர் மட்டும் சொல்லாத பாரு பாரு சினி இது பாருடி சொல்லாத அந்த பேர் சொல்லாதன்னு சொல்லிட்டேன். சொல்லாத. இல்லை நான் சொல்லுவேன் சொல்லாதடி சொல்லாத. சினியா இது பாரு சினியா சொல்லாதடி சொல்லாத. சினியா சொல்லாதா நான் பேர் சொல்லாதடி உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இன்னொன்று அது ஃபோர்ஸ் ஆக அது உங்களுக்கு ப்ளஷராக தான் ஃபீல் ஆகுது. பட் இப்போது வந்து அவர் வந்து ரொம்ப கோவமாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து அது ப்ளஷராக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பர்சன். பட் ஆனால் அது வேறு மாதிரி தானே தோணும் உங்களுக்கு. நீங்கள் ப்ளஷராக ஃபீல் பண்ணிக்கிட்டு சீனியர்னு சொல்லிட்டு அவரோட கழுத்தை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. இது பாரு நான் இது பண்ணாத சீனியர் சொல்லாதடி சொல்லாத பாருடி சொல்ல சீனியர் இந்த பாரு சொல்லாத அப்படி தான் சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் சீனியருக்கு என்ன கோவம்? என்னாச்சு அப்படின்னு சொல்லி இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அவரை டெம்ட் ஏற்றுற மாதிரி அங்கங்கே உங்களுடைய டச்சஸ் இருந்துகிட்டு அவருக்குமே இப்போது உங்களோட டச்சஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஆல்ரெடி உங்களை விட அவர் தான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்டே இருந்தார். நீங்கள் வந்து இப்போ அப்ரோச் பண்ணுறப்போ அவர் வேண்டான்னு சொல்லுவார். அந்த டச்சஸ்லாம் பிடிச்சிருக்கு. பட் அந்த சீனியர்ன்ற வேர்டு வந்து அவருக்கு ஹர்ட் ஆகுது. வேணாடி அந்த வேர்டு மட்டும் வேணாம். என்ன பண்ணு அந்த வேர்டு மட்டும் வேண்டாம். துப்பார்வாயன் வேணாண்டி வேணாம். சீனியர் மட்டும் வேணாம். எனக்கு வலிக்குது. ஏன் சீனியருக்கு என்னாச்சு? எனக்கு பிடிக்கும்ல. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏன் உங்கள் ஒயினை எதுக்கு உடச்சி பார்க்குறீங்க? உங்கள் ஒயினை எதுக்கு கஷ்டப்படுறீங்க? உங்கள் ஜிம்மிக்கு பாவம் தானே, என்னன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவரை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே இந்த உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லெவலில் அவர் இருந்துகிட்ருக்காரு. திரும்ப ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அங்கே வந்து மேக் அவுட் நடந்துகிட்டே இருக்குமா. நீங்கள் ரொம்ப இன்டிமேட்டாக 2 பேரும் இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படி தான். பட் ஆனால் எதுக்காக சீனியர் சொல்ல மாட்டேங்க அப்படின்றத சொல்லியிருக்கவே மாட்டார். டைட்டாக இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே டயர்டில் தூங்கியிருப்பார். நீங்கள் அப்படி தான் திரும்ப அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அழுதுகிட்டே படுத்துட்ருக்கீங்க. அன்றைக்கி காலையில் அவர் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறாரு. ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. ஏய் எந்திரி. இல்லை முடியல. உன்னை முடியலன்னு கேட்கல. எந்திரி. இல்லை முடியல. ஏன் ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குது சீனியர். அதை மட்டும் சொல்லாதான்னு சொன்னால் எனக்கு பிடிக்காதாடி. சீனியர் எதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் கத்திக்கிட்டே இருப்பாரா. இங்கே வாங்கல முடியல. உங்களுக்கு ஸ்டாமினா இருக்குது போல். ரொம்ப இருக்குதா? ஒத்துக்கிறேன். கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அவர் அப்போ தான் கிளம்பியிருப்பாருன்னு சொன்னா இல்லைங்களா? அவருடைய காலர் பட்டனை பிடிச்சிக்கிட்டு என்ன தான் பிரச்சனை? சரி சீனியர்னு கூப்பிடல. ஏன் என் மேலே ஏதோ கோவமாக இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. சொல்லுங்கள். என்ன கோவம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இந்த எண்ணெய் இருக்குது என்கிட்ட. உங்களால் இல்லாமல் இருக்க முடியலன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது லவ்னு எனக்கு புரியுது. என்ன கோவம்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே கேட்பீங்களா? பாரு மூடிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கீழே போய் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். உங்களுக்கு இன்றைக்கி செம்ம கோவம் ஆகிடுச்சு. என்னடா அவன்கிட்ட நம்ம இப்படி கேட்குறோம், பட் ஆனால் நம்மளை என்னன்னு கூட மதிக்காம மாட்டோம் போயிட்டானே அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறீங்க. பட் ஆனால் கீழே போகவே இல்லை. சாப்பிட்றதுக்கு உங்கள் அத்தை கூப்பிட்டு போயிருப்பாங்க. பட் நீங்கள் போகவே இல்லை. இங்கே ஜெமின் ஃபோன் பண்ணி கேட்பாங்களா?
என்னடா பண்ண? அவன் வந்து சாப்பிடவே இல்லை. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டா, போய் கூப்பிட்டேன், வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லைடா. நானும் கூப்பிட்டு பார்த்தா பசிக்கலைன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? இங்கே ஜிம்னு வந்து கால் பண்ணியிருப்பார், நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. ஒரு நேரப்பா வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டார். ஏய் ஏய், என்ன பண்ணுற? என்னடி பண்ணுற? சாப்பிடாம என்ன பண்ணுற? தெரியலங்க, பசிக்கலை. ஏய், இங்கே பாரு, போய் சாப்பிட. எனக்கு பசிக்கலைங்க. ஏய், என்ன தும்முறா? சேச்சா, அப்படிலாம் இல்லை. அங்கே பாரு, என்னடி தும்முறா பேசுகிற மாதிரி இருக்கு? இல்லைங்க. ஓ, என்ன கொழுப்பான்னு கேட்குறேன். அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி திமுறா, அந்த திமுரு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போது அந்த டைரியெலாம் வந்து கடலில் தள்ளி விட்டுருப்பீங்கன்னு சொன்னால, அதை எடுத்து ஜிம்னோட கண்ணு முன்னாடியே இப்போ எடுத்து அடுக்கி வச்சுட்ருப்பீங்களா? யாரை கேட்டு இதெல்லாம் எடுத்த? யாரை கேட்கணும்? என் புருஷனோட டைரி நான் படித்தேன், எடுத்து வைக்கிறேன். இதில் என்ன இருக்குது? அது உனக்கு சொந்தமானது கிடையாது. ஓ, அப்போ யாருக்கு அப்படின்னு சொல்லி ஜிம்னோட அப்படியே காலரோட அப்படியே பிடிச்சி அப்படியே கீழே இழுத்து கேட்குறீங்க. உனக்கு சொந்தமானதுக்கு அது கிடையாது. சரி, ஓகே. அப்போ நான் யார் தான் அந்த வீட்டுக்கு சொல்லுங்கள்? தெரியலடி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாதான்னு? தெரியாதுடி, நீ யாருன்னு தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு லவ் இருந்தது, செத்து போச்சுடி. என்ன செத்து போச்சு? அந்த உரிமையில் தானே நீ சீனியர்ன்ற? ஆமாம், அவனும் செத்துட்டான், அவளும் செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். இங்கே உங்களுக்கு ரொம்ப அப்படியே கஷ்டமாக இருக்கும். அவர் போவாரா? டக்குன்னு அவரை பேக்கப் பண்ணிட்டு, என்ன பேசுகிறீங்க? எதுக்கு போ? இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க நீங்கள்? ஏடி புரியல உனக்கு? வந்துட்டு லாஸ்ட்டாக என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நீ என்னை தேடி வான்னு சொன்னானா? வந்தியாடி நீ? வந்தியான்னு கேட்டேன். இல்லை, நீ வரலல்ல, அதுதான்டி ரீசன். அதுதான் அன்னையோட செத்து போனவன் தான் அந்த ஜிம்மன். இல்லை, அன்னையோட செத்து போனவன் தான் அந்த சீனியர். இன்றைக்கி இங்கே நிற்கிறவன் ஜிம்மன் மட்டும்தான். ஜஸ்ட் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், பண்ணிக்கிட்டேன். வாழணும்னு நினைக்கிறேன், வாழ போகிறேன். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை உனக்கும் எனக்கும். இது பாருங்கள், என்னடி பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் அவர் எதுவுமே கேட்கவே இல்லை. அவர் டக்குன்னு உங்களை அப்படியே விலக்கி விட்டுட்டு போயிருப்பார். நீங்கள் அப்படியே இங்கே அழுதுகிட்டே இருப்பீங்க. இங்கே ஜிம் வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீங்க. பட் ஆனால் வரவே இல்லை. ஒரு ட்ரிப்பு விஷயமா நான் ஒரு 5 days வந்து வெளில போகிறேன் அப்படின்னு மட்டும் மெசேஜ் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். சம்டைம்ஸ் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அதாவது உங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இங்கே அந்த 5 days ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றதே கிடையாது. உங்கள் அத்தை ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே கொடுப்பாங்க. ஜிம்மின்கிட்ட பேசணும், ஜிம்மினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுட்ருப்பீங்க. அப்படியே அது 2 months கிட்ட ஆகிடுது. இன்றைக்கி தான் ஜிம்மின் வீட்டுக்கு வந்திருப்பார். கீழே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு, நான் ரொம்ப மிஸ் பண்ணம்மா அது இதுன்னு சொல்லி பிளாப்ளா பேசிட்டு பொறுமையாக தான் மேலே வராரு. ஏய் கதவை தர. இல்லை, கதவை திறந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக சவுண்ட் மட்டும் வந்திருக்கும். பட் அவர் உங்களை பார்க்கவே இல்லை. மட்டும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மட்டும் பெட்டில் வந்து உட்காந்து லேப்டாப் தட்டிகிட்டே இருப்பாரா? எங்க என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இல்லை, நம்ம டிவோர்ஸ் விஷயமா. என்ன? நம்ம டிவோர்ஸ் விஷயமாங்க. நானும் அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன், வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சைன் போட சொல்லியிருப்பாரா? முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாடி, முடிவு பண்ணிட்டேன். தெரில, ஒருத்தர் லவ் பண்ணேன், அவள் கூட மட்டும்தான் வாழணும்னு தோணுது. அவள் கூட வாழணும்னு எனக்கு தோணவே இல்லடி. ஏதோ என்ன நானே வற்புறுத்தி உங்ககிட்ட வர மாதிரி இருக்குது. சேம் அவன் மேலே இருக்கிற கோவத்தை உங்ககிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க, நீங்கள் காமிச்ச கோவம் என்னவா திரும்ப வந்து நிற்கிது. இப்போ 3 மாதம் கன்சீவாக இருக்குங்க. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைப்பீங்க? கோவத்தில் நடந்தது தானே, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிங்க. அப்படியே நீங்கள் கேட்டுட்ருப்பீங்களா? என்னடி சொல்கிற? என்ன சொல்கிறான்னு கேட்குறேன். ஓ, புரியல. உங்களுக்கு எங்கெங்கே புரிய போகுது? உங்களுக்கு அவசர புத்தி, எதை எடுத்தாலும்
எதை எடுத்தாலும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பீங்க. யாருக்குடி? யாருக்கு? ஆமாங்க, உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். அன்றைக்கி நைட் நானே வீட்டை விட்டு வெளில வந்துடலான்னு முடிவு பண்ணினேன். இன்னும் தெரில, எங்கள் அம்மா என்னை பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. சரி, தலை கடைசியில் ஏறினதுக்கப்புறம் செத்துலான்னு முடிவு பண்ணேன். உன் முகத்தை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆனால் நீ எப்போ என் சீனியர்னு கூப்பிடாதான்னு சொன்னியோ அப்பே எனக்கு செத்து போச்சு. இருந்தாலும் நான் ஒரு ட்ரையாக கொடுத்துட்டே இருந்தேன். என்னை விடவே இல்லைல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. ஏய், என்னடி சொல்கிற? என்ன சொல்கிற? உண்மையா? உங்களுக்கு இது பொய்யா கூட தெரியுதாப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்களா? உங்களை இறுக்கி அணைச்சிக்கிட்டு அவர் அழ ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க, மரியாதை தள்ளுங்க. இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? ஜிம்மிக்கு இங்கே பார். இல்லை நான் உங்கள் ஜிம்மிக்கு கிடையாது. நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் எனக்கு சீனியர் இல்லைன்னு. யார் சொன்னா? நான் உன்னோட சீனியர். இல்லை என்னோடய சீனியர் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுதுகிட்டே இருப்பீங்க. ஆமாண்டி, உன்னோட சீனியர் எப்படி இருக்க மாட்டான், எப்படி தர இருப்பான். விடு 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 விடு. என்ன பண்ணுற? என்னடி? உன் சீனியர் இல்லை, சீனியர் இல்லை. ஓ, ஓகேடி புரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தூக்கியிருப்பாரா? என்ன பண்ணுறீங்க? டி, என்னோட சீனியர் எப்படியா இருப்பான்? அது என்னவோ சரிதான். ஆனால் இப்போது நான் உங்கள் ஜூனியர் மாதிரி இல்லைப்பா. நான் சீனியருடைய பொண்டாட்டி ஆகி. புரிஞ்சுக்கோங்க, வயிற்றுக்குள்ளே குட்டி பாப்பா. ஐயோ, பக்கப்படாடி, குட்டி பாப்பா கொண்டாக்காது அப்படின்னு சொல்லி மெதுவாக படுக்க வச்சுட்டு உங்களுக்கும் அவருக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அப்படியே அவர் உங்களை இறக்கி அணைச்சிக்கிட்டு, என்னடி? என்னடி பிரச்சனை? இப்போ கூட உன்னோட சீனியர் இல்லையாண்ணா? இல்லைங்க, என்னோட சீனியர் இப்படி இருக்க மாட்டார். அடி பாவி, என்னடி? அப்படியா? என்னோட சீனியர் இப்படி இருக்க மாட்டாங்கங்க. என்னால் முடியாதடி, வயிற்றில் குட்டி பாப்பா இருக்கா. நான் ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரொம்ப எனக்கே புரியும், சுமார் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே படுத்துருப்பாரு. அப்படி தான் உங்களுக்கும் அவருக்கும் நல்ல மெமரிஸ் அப்படியே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் தியாவுக்கும் தயாங்குக்கும் கல்யாணம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக பிரின்சிபல் ஆகிய தயாங்கோட அப்பாவே வந்து பொண்ணு கேட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போ ரெடி பண்ணியிருப்பார். இப்போ அப்படி தான் தியா வந்து இங்கே ஜிம்முக்கு கால் பண்ணியிருப்பாளா? என்ன தியா, என்ன கேள்விப்பட்டலாம் உண்மையா? ஆமாண்ணா, கண்டிப்பாக நீனும் பழமும் வந்துடுங்கண்ணே. கண்டிப்பாக வந்துடலாம். அப்புறம் உன் புருஷனாக கூப்பிட மாட்டானா? ஐயோ, இன்னும் உங்கள் மேலே கோவமாக தான் இருக்காருண்ணா அப்படின்னு சொல்லி தியாவை ஃபோனை வச்சுருப்பா. ஃபைனலாங்க தியாவுக்கும் தயாங்கும் இங்கே என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். சேம் டைம் வந்து இப்போது தியா வந்து 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்துகிட்ருப்பா. ஏய், ஒழுங்கா இல்லடி தயாங், வயிற்றுக்குள்ளால ஏதோ உருள்ற மாதிரியே இருக்குது தயாங். இப்போதாண்டி ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அப்படி தான் இருக்கும். பசிக்குது தயாங், இருடி போயிடலாம். அவன் வர ஃபோட்டோ ஷூட் வர நிறுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி தயாங் அப்படியே கடுப்பாயிருப்பார். இங்கே ஜிமின் அப்படியே கீழே இருந்துக்கிட்டு, உட்காரடி, நீ மேலே போகக்கூடாது. ஏன்? பாரு ஜிம்மிக்கு, இந்த மாதிரி டைமில் அவனை கூப்பிட்டு வந்ததே பெருசடி. தியாவோட ஃபங்க்ஷன்றதால கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்மின் வந்து உங்களை பத்திரமா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. மேலே அப்படியே தயாங்க வந்து தியாவை அப்படியே பார்த்து கவனிச்சுக்கிறாரு. டேய், ஜூஸ் எடுத்துருவாங்கடா, டேய் ஃபேனை போடுங்கடா, வேக்குது பாடுறா அப்படின்னு சொல்லி அங்கே தயாங்க பார்த்துக்கிறத பார்த்து இங்கே உங்களுக்கு அப்படியே சிரிப்பு தாங்கலை. எங்க எப்படி பண்ணுறாரு பாருங்களேன், எப்படி பார்த்துக்கிறாரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் சிரிச்சுக்கிறத அப்படியே பார்த்துட்டு ஜிம்மில் அப்படியே ரசித்து உங்களை அப்படியே ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே என் பொண்டாட்டிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பூரி போட அவர் உட்காந்துட்ருக்காரு. இங்கே அப்படியே இந்த ஸ்டோரி லைன் எண்ட் ஆகுதுடா. ஃபைனலாக ஹாப்பி என்டிங். அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்டா. ப்ளஸ்ஸோ மைனஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அது ப்ளஸ்ஸாக இருந்தேன்னா தியா சூப்பர் தியா, இது நல்லா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னிங்கன்னா இன்னும் பெட்டராக நான் சந்தோஷப்படுவேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். சீசன் 3 வர்றது கூட வாய்ப்பு இருக்கும் ஃப்யூச்சரில், கண்டிப்பாக போடுறேன்.
பட் ஆனால் டைம் கொடுங்க. நடுவில் வந்து புல்லியோட சீசன் 2 வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு வெரைட்டியோடைய சீசன் 2 கண்டிப்பாக வரும். கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் பிளாக்கி மூக்கி தீமில் கேட்டிருக்கீங்க, அதோடைய தீமும் இருக்குது, கண்டிப்பாக போடுறடா. அதை விட பெஸ்ட்டான ஒரு டைட்டிலில் நீங்கள் கேட்டுட்டு இருந்த வெர்ஷன் கண்டிப்பாக அதுவுமே அப்லோட் ஆகி ஷெட்யூலில் இருந்துகிட்ருக்கு, வரும். ஓகேங்களா? தயாங்குடைய செகண்ட் ஷாட் நான் சீக்கிரமாகவே போடுறேன்னா, நான் வந்து அது முக்கால்வாசி நான் வந்து வாய்ஸ் ஓவர் முடிச்சிட்டேன். அது நான் சீக்கிரமாகவே போடுறேன். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் கமெண்ட்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல, நிறைய வந்துடுச்சு அப்படின்றதால சரி நான் அப்புறமா பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்டா, வேறு ஒன்றும் கிடையாது. நான் கமெண்ட்ஸ்க்கு நான் யாருமே வெயிட் பண்ண வைக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப பிஸியானதால் தான் லாக் அவுட் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. செகண்ட் பார்ட் நான் சீக்கிரமாகவே போடுறேன். தயாங்குடைய செகண்ட் பார்ட் நான் சீக்கிரமாகவே போடுறேன். ஐம் ஆல்ரெடி மேரிட் தயங்க தானே, நான் போட்டுறேன்டா. அதை போட்டுட்டு திரும்ப வந்து 5 ஷாட்டுடைய இது வரும். அது யாருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டைட்டில், சேம் டைம் நல்ல ஸ்டோரி லைன் பெட்டராக கண்டிப்பாக கொடுக்குறேன். கமெண்ட் மஸ்ட்டாக நீங்கள் போட்டுருங்கண்ணே. உங்களோட கமெண்ட்காக வெயிட் பண்ணுறேன். முக்கியமாக சீசன் 2 உடைய ஸ்போர்ட்ஸ் சீனியர் ஜூனியர் ஜிமிக்கி ஃபைனல் பார்ட் இனிதே சுபம், இனிதே முடிவடைந்தது அப்படின்னு சொல்லி இதோட முடிக்கிறேன்டா. ஓகேடா.